So Deepak, actually we'll obviously start with a little bit of professional background. விப்ரோவில் செலக்ட் ஆனேன். ஓகே. அங்கே முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு ரொபாட்டிக்ஸ் கம்பெனியில் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்தேன். ஸோ அந்த மொமெண்ட் நம்ம ரீவைண்ட் பண்ணி 2015 போனால் அந்த டைமில் தீபக் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு? கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் இது ரெண்டுமே படித்தா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு சேர்த்தாங்க. ஸோ எவென்ச்சுவலி ப்ராடக்ட்டு 1 year கழிச்சு ஒன்று பண்ணோம். அதை பண்ணி பப்ளிஷ் பண்ணோடனே ரெடிட்டில் ஒரு மீம் போட்டானுங்க. அந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இந்த பில் பண்ண மாதிரி போட்டு தூக்கு போட்டுக்கிற மாதிரி போட்டாங்க. I am forced to only use community as a way to grow my software அப்படின்னா what will you do? I'm almost throwing this like a challenge. நீங்க என்ன பண்ணுவீங்க? Before you figured it all out, super meme இப்படி வந்துரும், இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. What were the failures you faced and அந்த டைமில் வந்து how you overcome with it? எதை வச்சு you kind of figured out okay இதுக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்றது எந்த பார்ட்டில்? அது ஆக்சுவலி இந்தியாவுக்கு அவ்வளோ கொஞ்சம் டிஃபிகல்ட் நினைக்கிறேன். நம்ம ஊரில் வந்து ப்ராடக்ட் ரெடியாக இருந்தாலே பே பண்ணுறது கஷ்டம். Deepak being a community person and he's known as a community man as well as a SaaS product builder, summer combination, so there is no better person to talk about this. Hi, hello, welcome, vanakkam to one more episode with me Sanjeev and C. இன்னும் பாட்காஸ்ட் பேர் வைக்கல, ஸோ அதனால் வந்து எதிர்பார்க்காதீங்க. திஸ் எபிசோட் இஸ் ஸ்பான்சர்ட் பை ப்ளூடோக்காய் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை, ஆனால் வந்து இன்னும் அவ்வளோ பெருசாக வளரல. இது வந்து காஃபி வேணும் அப்படின்றனால ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலி இட்ஸ் குட் பிராண்ட், ஸோ உங்களுக்கு பிடிச்சதா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இருக்கும் 2 பேர்கிட்ட பேசினேன். நான் வந்து நிஹால்கிட்ட பேசினேன் லாஸ்ட் எபிசோட். வெரி ஃபோக்கஸ்ட் லாட் மோர் ஆன் மார்க்கெட்டிங். அதுக்கு முன்னாடி மனோஜ்ட்ட வி ஃபோக்கஸ்ட் லாட் மோர் ஆன் ப்ராடக்ட் பில்டிங். ஸோ டுடே ஐ ஹாவ் தீபக். ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய பேருக்கு தீபக் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு வந்து சில பேரை பார்த்தா தான் வந்து இவங்க பண்ணுறது நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு தோணும். ஸோ தீபக் இஸ் டெஃபினெட்லி டாப் ஆன் தட் லிஸ்ட். தீபக் பண்ணுற நிறைய விஷயம் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஐ திங்க் இஸ் ஃபியர்லெஸ் இன் அ வே தட் ஹி பில்ட்ஸ் அன் ஆடியன்ஸ் அண்ட் பில்ட்ஸ் அ கம்யூனிட்டி. ஹி ஹாஸ் அ வெரி டைட் நெட் கம்யூனிட்டி அண்ட் வந்து நானுமே அதில் ஒரு பார்ட். ஸோ வி பின் இன்ட்ராக்டிங் வித் ஈச் அதர் ஃபார் லைக் ஃபியூ இயர்ஸ் நவ். ஸோ அதனால் வந்து ஐம் வெரி ஹாப்பி டு பி இன் இஸ் நெட்வொர்க். நான் ஸ்பெசிஃபிக்காக தீபக் கூட்டு வரணும்னு நினச்சது ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதாவது மைக்ரோசாஸ்க்கு ஆடியன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது, லைக் மார்க்கெட்டிங்னு யோசிச்சா. பட் அ கம்யூனிட்டி லெட் க்ரோத் ஃபார் மைக்ரோசாஸ், Deepak being a community person and he's known as a community man as well as a SaaS product builder, summer combination, so there is no better person to talk about this. Thank you so much Deepak, very happy to have you on the show. Thank you Sanjeev. Respect is mutual. நீங்கள் பண்ணுற பாதிஷ்டை என்னால் பண்ண முடியாது. I think that is the fun part இல்லை, லைக் what I can do you cannot do. and அதை வந்து சேர்ந்து பண்ணும்போது it's like amazing. Correct. It's very complimentary. So Deepak, actually we'll obviously start with a little bit of professional background. ஏன்னா எனக்கே தெரியாது நினைக்கிறேன். So give us a brief intro. Start with நீங்கள் காலேஜ் டைம்ல இருந்து அங்க இருந்து உங்க ஜர்னி எப்படி வந்துச்சு and like you know what are you doing right now? அந்த மரமா அங்க இருந்தா லைக் காலேஜ் வந்து எல்லாரும் போல இன்ஜினியரிங் எங்க ஆர்எம்கேல. ஓகே, நம்ம ஸ்ட்ரிக்டான காலேஜ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க, அதாவது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் இது ரெண்டுமே படித்தா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு சேர்த்தாங்க. ஓகே, அங்கே போன பிறகு தான் அது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்னே தெரிஞ்சுது. ஓகே, டே 1 அப்போ எனக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஓகே, அது ஈஸியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருந்தீங்க. ஓகே, அப்படிதான் கவுன்சிலர் எனக்கு அப்படி தாங்க சொன்னாங்க. கவுன்சிலிங் அங்கே தான் சொன்னாங்க. சரி, அவர் அதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போயாச்சு. அங்கே போனால் நல்லா இதெல்லாம் போட்டு போஸ்டெல்லாம் வச்சு கம்யூனிகேஷன் போட்டுதான் அப்படி தான் படித்தேன். I'll make sure I'll pass and everything, like 70-80% அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்தேன். தென் விப்ரோவில் செலக்ட் ஆனேன். ஓகே, விப்ரோவில் செலக்ட் ஆகி அவங்க வந்து ஒரு சிட்டியாக கூப்பிட எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஓகே, ஃபைனலாக ஒரு வழியே இல்லாமல் கொச்சிக்கு போயாச்சு. ஓகே, அங்கே முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு ரொபாட்டிக்ஸ் கம்பெனியில் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணேன். அங்கே கொஞ்ச நாள் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்தேன். ஓ வாவ், ஓகே, யா. ஸோ விச் இஸ் த மோஸ்ட் ஃபன் அண்ட் என்ஜாய்டு பார்ட் ஆஃப் மை லைஃப். ஐ எம் நாட் சர்ப்ரைஸ். ஐ திங்க் உங்களுக்கு அந்த டீச்சருக்கான எல்லா டிஎன்ஏவும் இருக்குது. ஆமாம், ஐ ஸ்டில் ரிமெம்பர். நான் தனியாக சொல்கிறேன், அந்த டிஎன்ஏ ஸ்டேஜில் நான் மேலே நிற்கும் நீங்கள் கீழே இருந்து சொன்னீங்க இதை நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுறல அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் டீச்சர் அண்ட் தென் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ரெஜிஸ்டர்ட் பண்ணது ஐ திங்க் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது வந்து 2015. ஓகே, என்ன பிஸ்னஸ்? டிக்டாக் மாதிரி ஒரு ஆப் பண்ணணும் அப்படி. ஓகே, ஸோ அப்போ வந்து ஆப் பண்ணணும் அப்படின்றது டிசைட் பண்ணது இது 2015. அது இப்போ இந்த SaaS மைக்ரோசாஸ்லாம் பெருசா பாப்புலரா இல்லாத டைம்ல டிக்டாக்கே இல்ல. ஓகே, அப்போ டிக்டாக்கே இல்ல. சோ அந்த மொமெண்ட் நம்ம ரீவைண்ட் பண்ணி 2015 போனா அந்த டைம்ல தீபக் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்துச்சு? ஏன் வந்து அந்த பிசினஸ் அண்ட் மோர் ஸ்பெசிஃபிக்லி சாஃப்ட்வேர், ஈவன் மோர் ஸ்பெசிஃபிக்லி அந்த டிக்டாக் மாதிரி ஆப்? ஏன்னா சோஷியல் நெட்வொர்க் படம் பார்த்தாச்சு. ஓகே, ஜுக்கர்பர்க் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கண்ணு நிறைய பில்லியனர்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு
கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பில்லியனர், ஃபேமஸாக எல்லாரும் பார்க்குறது அவரை தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணணும். பட் அதையே பண்ண வேண்டாம், ஓகே. நம்ம வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னும் போது வீடியோ ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மாக பண்ணலாம். ஓகே. பியூர் வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா ஆர்டிஸ்ட்டு, கிரியேட்டர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லலாம் இதை பார்த்தே செலக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே 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 அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஐடியா. டோட்டல் ஃபெயிலியர். ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருப்போம் அதில். எப்போ தெரிஞ்சது டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்ட்டு? ஒரு வருஷமாக அக்கௌண்ட்டுக்கு ஒரு பைசா வரலனா. ஓகே. சரி, என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க அதுக்கு? த ஃபர்ஸ்ட் திங் வாஸ், எனக்கு கோடிங் கிடையாது, பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே. பட் அந்த அளவுக்கு வந்து ஃப்ளூயன்சி இல்லை. அப்போது ஹையர் பண்ண ஆரம்பித்தோம். ஹையர் பண்ணால் சேலரி, சம்பளம் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு யூஎஸ் கம்பெனிக்கு நைட் டைமில் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் as an marketing and sales content மாதிரி எழுதும். மோஸ்ட்லி ஐ வாஸ் ஹெல்பிங் தம் வித் அஃபிலியேட். ஸோ பேசிக்காக அந்த ரெடிட், கோரா அங்கெல்லாம் போய் நம்மளே கொஸ்டின் கேட்டு நம்மளே ஆன்சர் பண்ணி அதில் அவங்கள எப்படியாச்சும் உள்ளே வந்து அவங்கள புஷ் பண்ணி அந்த லிங்க் கிளிக் பண்ணி அஃபிலியேட் கொண்டு வரணும். திஸ் வாஸ் மை ஜாப். அது பண்ணேன். ஸோ தட் ஆல்வேஸ் brought me around $1,000 to $2,000 ஆஃப் ரெவன்யூ எவ்ரி மந்த் ஆன் மந்த். ஸோ எது பண்ணுறா இருந்தாலும் அந்த 2K ஓகே ஐ வாஸ் ஹைரிங் அண்ட் லைக் மேனேஜிங். இது ஒரு கம்ஃபர்டபுளாக இது ஒரு 2K வரதுனால அந்த இயர் வந்து போகிறது ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஓகே. எனிவே மணி வாஸ் கம்மிங். இது நம்ம ட்ரை பண்ணுறோம் அண்ட் அப்போ எவ்வளோ பேர் வச்சு ஹையர் பண்ணீங்க? ஐ திங்க் ஐ ஹையர்ட் 2 backend and 1 front. அது ஒரு ப்ராப்பர் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது என்னென்ன தேவையோ அது மாதிரி பில்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து எனக்கு கோஃபவுண்டர் இல்லை. ஓகே. ஸோ 2 backend அண்ட் ஒரு ஃப்ரண்ட் அண்ட். ஓகே. அண்ட் ரிலேட்டிவில் ஒருத்தவங்க வந்துட்டு வாஸ் கன்சல்டிங் பார்ட் டைம் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவு தி ஸ்ட்ரக்சர் வாஸ். ஆஃப்டர் 1 year இட் வாஸ் கிளியர் கட். நிறைய பேர்ட்ட பேசணும், எல்லாமே இந்த நியூயார்க் ஃபிலிம் அகாடமி அவங்ககிட்டலாம் போட்டு பார்ட்னர்ஷிப்லாம் போட்டு எல்லாமே பண்ணோம். பட் தென் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தது. ஓகே. தி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி க்ளோஸ்ட். நெட்வொர்க் இல்லாமல் உள்ளே போக முடியாது. நம்மளுக்கு யாருமே அப்போ தெரியாது. ஸோ எவென்ச்சுவலி ப்ராடக்ட்டு 1 year கழிச்சு ஒன்று பண்ணோம். அதை பண்ணி பப்ளிஷ் பண்ணோடனே ரெடிட்டில் ஒரு மீம் போட்டானுங்க. ஓகே. அந்த UI/UX டிசைனர் இந்த பில் பண்ண மாதிரி போட்டு தூக்கு போட்டுக்கிற மாதிரி போட்டாங்க. ஸோ Reddit can be Reddit is very that brutal. That community is like very brutal in nature. ஸோ அது பார்த்துட்டு அப்போது வந்து ஒரு ஓகே நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னு எனக்கு தெரியாது, பட் அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டாப் நாச்சாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஈகோ பேஸ்டு டிசிஷன்னே சொல்லலாம். அப்போது இந்த Y Combinatorோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் ஸ்கூல் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஜாயின் பண்ணோம். அப்போ வந்து இப்போ வந்து எல்லாமே ரெக்கார்டட் செஷன்ஸ். அப்போ தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் செஷன்ஸே நடந்தது. ஓகே. தட் இஸ் ரெக்கார்டட் அண்ட் நவ் பீங் பிளேட். ஓகே. அப்போ தெர் வாஸ் இஸ் ஒன் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன் ஐ வாஸ் ஹேவிங் அண்ட் தே செட் நீ வந்து D2C ஆப்ஸ்லாம் பில்ட் பண்ணாத, யூ சீம் டு ஹேவ் அ நேக் ஃபார் SaaS, ஸோ கோ அண்ட் ட்ரை சம்திங் தேர் அப்படின்னாங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு SaaSனால என்னன்னு தெரியாது. ஓகேவா. This is happening in 2017. Okay. Still SaaS is not that popular in India. Okay. Freshers and Zoho like picking it up. So என்னன்னு படிச்சுட்டு started making one. சென்னையில் இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு went to Bangalore. Went to Bangalore, made that app, put it out. எப்படி பண்ணீங்க? So there was this one engineer that I carried from Chennai to Bangalore. சரி. ஓகே. அங்கே ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு ஐ ஸ்டேட் இன் டாம். ஓகே. அங்கே வந்து அப்போ வந்து இப்போது ட்ரேப்பர் ஹவுஸ்ன்னு இருக்குல்ல, ஆமாம், அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன், அதோட ஆரிஜின் டைம் அது. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரீட்லேருந்து தான் வந்தது, வேர் வி வேர். அண்ட் ஐ வாஸ் லிவிங் வித் அப்ராக்சிமேட்லி லைக் 15 to 20 entrepreneurs. ஓகே. We were all living together, all one bed to another. So அங்கே இருந்துட்டு things started 170 rupees per day. Okay. Rent. Okay. So we stayed there for 60 odd days, built the app. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்லாம் ஒரு ஃபன்னியாக தான் ஹையர் பண்ணோம். லைக் த கம்யூனிட்டி இன் பெங்களூர் வாஸ் ஸோ ஸ்ட்ராங் தட் தி ஈகோ சிஸ்டம் வாஸ் ஸோ ஸ்ட்ராங். நாங்கள் வந்து ஒரு கேஃபேக்கு போனேன், எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இல்லை. I just stood up and said எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வேணும். இதுதான் என்னோட ஐடியா. அந்த இப்போ அந்த சிலிகான் வேலி மீம்ஸ் மாதிரி இருக்கு. யூ கோ இன்டு a cafe in San Francisco, you'll find like co-founders. Yeah, அந்த மாதிரி தான் லிட்டரலி நடந்தது. நைஸ். ஸ்வப்னான்னு ஒரு பொண்ணு வந்து ஓகே என்னால் பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஓகே. வி ஒர்க்ட் வித் தேர். சூப்பர். வி பில்ட் தி ஆப். அதை வந்து இந்த தடவை வந்து UI/UX வந்து ஓகே செமையாக ஒன்று பண்ணிட்டோம். ஓகே, ஐ மை செல்ஃப் லேர்ன்ட் ஹவு டு டூ இட் அண்ட் எவ்ரி திங். அதை வந்து லான்ச்சும் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் அண்டில் லான்ச்சும் பண்ணிட்டோம். அந்த ப்ராடக்ட் அண்ட் கம்யூனிட்டியில் ஐ வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டிங் டு மேக் சம் சார்ட் ஆஃப் நேம் அவுட் தேர்.
ப்ராடக்ட் அண்ட் there is another site called indiahackers.com. ஆமாம். இந்த 2 இடத்துலையுமே I'll be consistently posting and everything. ஸோ அது நான் தனியாக சொல்கிறேன். ஸோ அது வந்து it picked up well. So it got us around 1 day ஓட traffic வந்து 22,000 users. Okay, and we had a conversion rate of 80% of them converting into users. Magical numbers. ஓகேவா. And most of this happened while I was sleeping. ஏஞ்சுன்னா இந்த மாதிரி ஏன்னா யூஎஸ் டைம் இப்படி இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் தெரியாது. தட் வாஸ் லைக் ஸோ எக்ஸைட்டிங். தென் காட் இன் டு நாஸ்காம் இன்குபேஷன். அங்கே we were incubated. Met my first angel investor. He gave the first check to me. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அந்த யூஐஎக்ஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ஸோ என்னோடய ப்ராடக்ட்டுக்கு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்குபேஷன் சென்டரில் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். யூ ஜாயின் எனி இன்குபேஷன் ஆர் ஆக்சலரேட்டர் ஃபார் திஸ். பிகாஸ் த அதர் ஃபவுண்டர்ஸ் வில் பி தேர். ஸோ பேக் சைட்லேருந்து ஒரு ஃபவுண்டர் வந்து நான் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தாரு. எனக்கு இது என்னது இது எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 தேவைப்பட்டுச்சு கனெக்ஷனுக்கு. அதனால் 50,000 கொடுத்தா பண்ணி தரேன் அப்படின்னு. தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் இட் எண்டட் அப் பீயிங் லைக் 25 people கம்பெனி. We ran it as an UX studio. So you ran it as a UX studio. UX studio. Part timeல we ran that. Part time அது வந்து ஒரு full time மாதிரி மூவ் ஆயிடுச்சு. We worked with a lot of companies, even including Fortune 500, Singapore Unilever, அவங்களோட வெண்டார் எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி we took a lot of projects and worked on them. And then அந்த ப்ராடக்ட் வந்து it got micro acquired. So it got sold. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆர்காஸை பண்ணும்போது அதுக்கு ஒரு கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் நான் தேடிட்டு இருந்தேன். that I was not able to find. இப்போ நம்ம கொஞ்சம் யூஎக்ஸ் நல்லா பண்ணிட்டனால நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மிதப்பு. யூஎக்ஸ் நல்லா இல்லைனா அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா, அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த அளவுக்கு எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளே பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது ஹேபிடேட். அந்த டைமில் தான் கோவிட் ஹிட் ஆச்சு. ஹேபிடேட்ன்றது என்ன ப்ராடக்ட்? It's a community platform where you can host your own fully manageable platform where you can invite users, have conversations, video calls. எல்லாமே அங்கேயே பண்ணலாம். end to end அங்கேயே பண்ணிக்கலாம். அது வந்து it is born out of your own personal problem. எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னு பண்ணது. கரெக்ட். அப்போ வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃபாரம்ஸ் தான் இருக்கும், புல்லட்டின் போர்ட்ஸ் இதெல்லாம். அதோட யூஐ பார்த்தீங்கன்னா கடைசியாக 1990s பில்ட் பண்ண யூஐ அந்த யூஎக்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணி ஒரு பயங்கரமான யூஎக்ஸில் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. த சேம் டைம் கோவிட் ஆல்சோ ஹிட். கோவிட் ஹிட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, திஸ் யூஎக்ஸ் ஸ்டுடியோ டுக் அ வெரி மேஜர் ஹிட். This 25 people I was not able to pay salaries for like 2 or 3 months. All projects were withdrawn. அவங்க விட்ரா பண்ணிடுவாங்க, பட் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்காம நம்ம எப்படி இருக்க முடியும்? we were hoping for another project would come. சடனாக அவ்வளோ ஈஸியாக ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் கெத்தாக இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த சுச்சுவேஷன் மாதிரி ப்ராஜெக்டே வரலை. ஏன்னா எல்லா கம்பெனிஸ்க்குமே வந்து அப்போ காஸ்ட் கட் டவுன் மெட்ரிக் வாஸ் டு ரிமூவ் இந்த யூஎக்ஸில் இருக்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. ஸோ எந்த இதுவுமே பண்ண முடியல. ஸோ we were very very down stage. We again scaled down to a small team of 4-5 people working on it. And then but always this community thing was going on, like me being active on these platforms and everything. I'll write blogs everywhere. Distributed எழுதுவேன். இப்போ என் சைட்டுன்னு ஒன்று இருக்காது, யாராவது ஏதோ ஒரு வெப்சைட்டில் போஸ்ட்னு ஒரு பட்டன் வச்சுருந்தாங்கன்னா போய் எழுதிட்டு வந்துடுவேன். ஓகே, அந்த மாதிரி I'll write in a lot of places. So somewhere in Singapore one VC read that. Okay. ஆனால் அவர் விசின்னு எனக்கு தெரியாது. எல்லாம் இந்த யூசர் நேம் வச்சுருப்பாங்களா, .NIGHT94 அந்த மாதிரி ஏதோ ஒரு யூசர் நேம், நானும் ஒரு யூசர் நேம். அண்ட் வி ஸ்டார்டட் ஹேவிங் திஸ் கமெண்ட் பேட்டில். அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல இப்படி போயிட்டே இருந்தது. தென் சடனாக அவர் வந்து ஓகே நம்ம ஒரு கால் பேசலாம் அப்படின்னும் தென் he mentioned that I'm an VC here and he said he is interested in investing in my company அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க செக் சைஸ் எங்கேயோ இருந்தது. லிட்ரலி லைக் ஐ கான்ட் ஈவன் இதை வச்சு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு லைக் he was saying around $5 to $6 million அப்படின்ற மாதிரி. டுடே இன்னைக்கு வந்து அது சீட்லேயே ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ வந்து எனக்கு தெரியல. ஓகேவா, நம்மளுக்கு ஃபண்டிங் லேண்ட்ஸ்கேப்பே தெரியாது. அது வரைக்கும் நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன்னா, ஐயா யாராவது காசு கொடுங்க ஐயா அப்படின்ற பசிக்குது அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணது. ஆக்சுவலாக எதுக்கு ஒரு விசி ரைஸ் பண்ணணுன்னு எனக்கு அப்போ தெரியாது. ஆல் தட் கிளாரிட்டி அப்புறமா தான் வந்தது. என்னால் பண்ண முடியாது, எனக்கு இவ்வளோ இது கிடையாதுன்னொன்னே he phone call to few VCs in Bangalore.
தே இமீடியட்லி கால்ட் மீ. ஓகே. அவங்ககிட்ட பேசினோம். ஐ திங்க் என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஒரு 2-3 வீக்ஸில் டாட்டான்னு போட்டு ஃபண்டிங்லாம் முடிச்சு, சூப்பர், பேப்பர் ஒர்க்லாம் முடிஞ்சு ஃபண்டிங் வந்துச்சு. ஸோ ஹேபிடேட் வந்து ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் குட் அமௌண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அகெயின் ஃபார்ச்சூன் ஃபைண்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம், ஹோம்லேனோட ஒர்க் பண்ணியிருக்கோம், மொத்திலால் ஒஸ்வால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். லாட் ஆஃப் பிராண்ட்ஸ்க்கு வி ஹவ் பீன் பேக் அண்ட் கம்யூனிட்டி பில்லராக இருந்திருக்கும். அண்ட் வென் ஹேபிடேட் ஆல்சோ வாஸ் கோயிங் வெல், இட் வாஸ் நாட் ஸ்கேலிங் ஸோ பிக் ஆர் எனி திங். அப்போது ஐ ஆல்சோ parallelly what happened was I got in touch with few creator friends. ஓகே. இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ் இவங்க எல்லாருக்கும் இவங்களுக்கு ஒரு டூல் பண்ணலான்னு வந்தது Scrollme.today. ஓகே. ஓகே. Scrollme.today இஸ் லைக் Linktree on steroids. ஸோ இப்போ நீங்கள் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்போ ஆப்வியஸ்லி அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும்னு கேட்டிருக்க மாட்டாங்க. யா எதை வச்சு யூ கைண்ட் ஆஃப் ஃபிகர்ட் அவுட் ஓகே இதுக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்றது எந்த பார்ட்டில் என்ன அவங்ககிட்ட நான் ஏதாவது என்ன பண்ணியிருக்கீங்க ஏதாவது காட்டணும்னா, இந்த ஆப்புக்கு போவாங்க, அங்கேருந்து இந்த ஆப்புக்கு போவாங்க, இதை எடுத்து இங்கே வருவாங்க, இப்படியே போயிட்டே இருப்பாங்க. இல்லை லிங்க்இன் பயோவில் போய் கிளிக் பண்ணாலும் அங்கேயும் இதே 6 பட்டன் தான் இருக்கும். அந்த 6 பட்டனை தான் நான் திருப்பி கிளிக் பண்ணணும். ஸோ திஸ் வாஸ் அந்த ப்ராப்ளம் எனக்கு விசிபிளாக தெரிஞ்சுது. ஓகே. நான் சிம்பிளாக ஒரு கேள்வி தான், அது ஒன்றும் ஆக்சுவலி மைண்ட் ப்ளோயிங் ஐடியா கிடையாது. Scrollme 6 பட்டனை தூக்கிடலாம். ஓகே. அங்கே தூக்குனா என்ன கண்டென்ட் வருதோ அதை இங்கேயே காமிச்சிடலாம். அதுக்கு ஒரு லிங்காக எடுத்துகிட்டு போகாமல் அந்த மொத்த கண்டென்ட்டை இங்கேயே காமிச்சிடலாம். கிளிக் பண்ணால் அந்த ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்க்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் தான் Scrollme ஆரம்பித்தோம். தட் ஆல்சோ ஒர்க் கைண்ட் ஆஃப் வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூசர் பேஸ். குட். லாட்ஸ் ஆஃப் கிரியேட்டர்ஸ் வித் 500K 1 million பேஸ். up to our highest user was having around 1.2 million followers. So they were like using the product, so that also going well. அதுக்கப்புறம் மெட்டா அவங்களோட ஏபிஐஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. எல்லாருமே அவங்க ஏபிஐஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டர் வந்து அந்நேரத்துக்கு $20,000 கேட்டார். ஸோ பை இலான் பை மெட்டான்னு சொல்லிட்டு அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். மீன்வேல் ஐ ஆல்சோ ரன்னிங் திஸ் கம்யூனிட்டி கால் C3ன்னு ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணேன். C3 இஸ் கால் கம்யூனிட்டி கோல்ட் காஃபி. எல்லாரும் C3ன்னு கூப்பிட்டு பழகிருச்சு. It was a community of community managers. Okay. All the community managers in India. So we did around 100+ events. Okay. Both online and offline. We did in multiple cities, Delhi, Noida, everywhere, Mumbai, Bangalore. So the idea was to help community managers feel less lonely in their life. ஏன்னா எந்த டீம்லேயுமே மார்க்கெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. மார்க்கெட்டிங் டீம்லேயே இருக்கும். கம்யூனிட்டி மேனேஜர் அப்படின்னு தான் ஒருத்தர் தான் இருப்பார். ஓகே. அவரை மற்றவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அதனால் we wanted to build a safe space for them. So we built C3 for that. After that, now currently what I'm doing is I'm focusing on 2 things. One is DNA, which is my personal community. You guys are part of. That comes from the heart. அது பெருசாக ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை. The other thing is Bonfire camp. So what Bonfire does is, it's again in the community space. See, in the community space, one thing I recommend to every community manager is have one-to-one conversation. எவ்ரிடே உங்கள் மெம்பர்ஸ் கிட்ட போய் பேசுங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது இப்போவுமே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பட் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, எவ்வளோ பேர்கிட்ட பேச முடியும்? இஃப் யூ ஹேவ் லைக் அ கம்யூனிட்டி ஆஃப் 100,000 people, how many people can you really talk to? That's not scalable. And it's going to take a lot of effort. So we thought when the AI all things picked up, we thought maybe we can use technology now to solve that problem. Okay. So AI will check in with the people, ask them a bunch of questions, ஆஸ்கிங் அபவுட் தேர் ப்ரோக்ரஸ், என்ன பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பிளாக்கர் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு கம்யூனிட்டி மேனேஜருக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி, இந்தந்த மெம்பர்ஸ் இங்கே ஸ்டக் ஆகிருக்காங்க, இவங்க தே ஆர் டூயிங் வெல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். இப்படின்றது தான் ஐடியா. ரைட் நோ தே மஸ்ட் ஹவ் பீன் டூயிங் வித் ஃபோன் கால்ஸ், கூகுள் ஃபார்ம், இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வில் புட் இட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் AI and we'll solve this problem. We started working on Bonfire. Super. So we have like 25 odd groups trying it. Right. Okay, super. Actually அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் சொன்னதில் எனக்கு வந்து ஆப்வியஸ்லி கம்யூனிட்டி இஸ் த காமன் த்ரெட், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் ஈவன் பியாண்ட் தட் யூஆர் சம்வேர் பிட்வீன் Microsaas அண்ட் SaaS. ஸோ உங்களுக்கு வந்து ஃபண்டிங் இருந்திருக்கு, டீம் இருந்திருக்கு, அட் சேம் டைம் யூஆர் நாட் ஸோ பிக் தட் உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒரு ஃபேன்சி இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ தட்ஸ் அ குட் பிளேஸ் டு பி. ஸோ இப்போ வந்து நிறைய இடத்துல அது அப்படியே வந்து ஓகே இவ்வளோ யூசர்ஸ் இருந்தாங்க, இந்த கம்பெனியோட ஒர்க் பண்ணோம் அப்படின்றத கடந்து போயிட்டீங்க. ஐ எம் ஷுர் தட் தெர் இஸ் அ வெரி consistent and focused efforts on bringing these users in, and I'm sure that community would have played a big part in it. So நான் ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட ஏன் obviously பாட்காஸ்ட் கூப்பிட்டது என்னன்னா, ஒரு Microsaas பில்டர் இப்போ வந்து எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஆடியன்ஸ் இல்லை, எனக்கு லிங்க்டின் ஃபாலோவிங் எதுவுமே இல்லை, நான் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறேன் ஆர் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். there is an angle where ஃபஸ்ட்டு உங்களோட
அந்த கம்யூனிட்டின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ குரூப், ரைட்? இட்ஸ் அ செட் ஆஃப் பீப்புள் ஹூ ஷேர் த சேம் ப்ராப்ளம். அண்ட் நம்ம அந்த சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு மைக்ரோசாஸ் கான்டெக்ட்ல அந்த சாஃப்ட்வேர் மூலமாக அந்த ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் அந்த ப்ராப்ளம் இஸ் வாட் யுனைட்ஸ் த கம்யூனிட்டி. இப்போ கம்யூனிட்டி மேனேஜர்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி தே ஃபீல் லோன்லி பிகாஸ் தே டோன்ட் பிலாங் டு த மார்க்கெட்டிங் டீம். இஸ் அ ஷேர்ட் ப்ராப்ளம். ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படின்னா தே ஹேவ் டு எவ்ரிடே ட்ரை டு ஃபைண்ட் கிரியேட்டிவ் போஸ் அட் கோ வைரல். ஸோ அவங்களுக்கு ஒரு ஷேர்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உங்களோட சாஃப்ட்வேரில் அந்த மாதிரி what community angle did you observe and how did that help in finding people for the software? See, one thing I want to make clear is using community or leverage எடுக்கணும்னா it doesn't always mean you have to go and build a community. Okay, that's actually interesting. Okay, you can actually make use of existing communities. Okay. If you can spot well எது கம்யூனிட்டின்னு உங்களால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சதுன்னா, okay, lot of times we don't spot it. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ராடக்ட் அண்ட் சைட் எல்லாருக்குமே தெரியும். யூ லிஸ்ட் த ப்ராடக்ட், ஒரு கேமிஃபிகேஷனில் ஓட் பண்ணுறாங்க, வின்னர் வராங்க. 99% ஆஃப் த பீப்புள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு லிஸ்டிங் சைட்டாக பார்ப்பாங்க. ப்ராடக்ட் லிஸ்டிங் சைட் வேர் யூ புட் இட் ஆக்சுவலி. பட் இட் இஸ் நாட் அ லிஸ்டிங் சைட், இட் இஸ் ஆக்சுவலி அ கம்யூனிட்டி. இட் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் ஏர்லி அடாப்டர்ஸ் கம்மிங் இன் தேர். ஓகே those who அது ஏர்லி அடாப்டர்ஸ்னால் எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணுன்றவங்க, அவங்கள ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி அண்ட் அது லிஸ்டிங் சைட் இருக்குது. ஈவன் இஃப் யூ ரீட் ப்ராடக்ட் அண்டோட ஆரிஜின் ஸ்டோரி, ஈவன் பிஃபோர் தே ஹேட் அ ப்ராடக்ட் தே வர் ரன்னிங் திஸ் வயா இமெயில். ஓகே. ஸோ ஃபவுண்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, இந்த ஏர்லி அடாப்டர்ஸ்க்கு ஃபைன் பண்ணி அவங்களுக்கு மெயில் எழுதுவார். யூ நோ வாட் ஐ ஹவ் ஃபவுண்ட் லைக் 5 இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு அது பார்க்க இஷ்டம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஒரு மெயிலிங் லிஸ்ட் கூட ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம். கம்யூனிட்டியாக இருக்கலாம். குரூப் doesn't have to be. I actually ran something similar to that. Okay. It was back in 2018. Okay. It was called EAC, Early Adopters Club. Okay. Where I had 165 members in my email list. Okay. I'll find interesting products. I'll send them across. அதை அவங்க பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக்கை நான் திருப்பி கிரியேட்டருக்கு கொடுத்துருவேன். ஓகே. ஸோ யூ கேன் அப்சல்யூட்லி ரன் இட் ஆன் இமெயில். இந்த டூல் தான் வேணும், எனக்கு வாட்ஸ்அப் குரூப் தான் வேணும், டெலிகிராம்ன்றது இட்ஸ் நாட் டூல் டிபெண்டன்ட் அட் ஆல். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் லெட்ஸ் அஸ்யூம் ஐ எம் மைக்ரோசாஸ் பில்டர். இப்போ வந்து நான் எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, எந்த ஆடியன்ஸ்க்கு பில்ட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அஸ்யூமிங் தட் எனக்கு வந்து none of the other marketing channels are accessible for me. என்கிட்ட வந்து பெய்ட் கிடையாது, எனக்கு வந்து ஆடியன்ஸ், எனக்கு வந்து லிங்க்டின் ஃபாலோயிங், சோஷியல் எதுவுமே கிடையாது. ஐ எம் ஃபோர்ஸ்ட் டு ஒன்லி யூஸ் community as a way to grow my software அப்படின்னா what will you do? I'm almost throwing this like a challenge. நீங்க என்ன பண்ணுவீங்க? See, if it is my day one, first I'll try to find these communities. இந்த listings நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, லிஸ்டிங்ஸும் சிலது இருக்கலாம். There are many product and alternatives in the market today, pure directories. They might be only listings. Okay. But if you specifically ask indiehackers.com or productand.com, இதெல்லாம் வந்து லிஸ்டிங் சைட்டோ ஒரு பிளாகோ கிடையாது. Even though it might look like that from the outsideலேருந்து பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஓகே, பட் they are functioning communities. Okay. So once you identify it's a functioning community, you got to see how I can contribute to this community. Okay. இந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா I have a list of things that I do daily, I have a list of things that I do weekly, and I have a list of things that I do monthly. Okay. So which I'll tell you 3 பேசிக்காக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோனா, just remember 3 things. Actually ஒரு எக்ஸாம்பிளோட பண்ணலாம் so that it's easy to relate. இப்போ இந்த 3 things எடுத்துக்கோங்க. Assuming that I am that founder, right? I built an AI meme generator. So இப்போ நான் என்ன பண்ணணும்? Right. So you found that community ன்னு வச்சுக்கோங்களேன். Then what you do daily is look for any interesting content is going on there. Okay. You got to look every single day. Every day basically starts with L. Okay. Look every day. Okay. And like what you see. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அது மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ண மாட்டோம். ஆமாம், பார்த்துட்டு நானே பண்ண மாட்டேன். பார்த்துட்டு மூவ் பண்ணிடும். It all it takes is like double tap. Correct. Okay, you double tap it, done. Third one is loot. Looting is you find anything, யாராவது ஏதோ ஒரு ஃபீச்சர் பண்ணியிருப்பான், அவங்களோட ப்ரைசிங் மாடல் நல்லாயிருக்கும், just copy. Okay. India hacking or SaaS is already about copy paste தான். இங்கேருந்தாங்க இங்கே. So do this on a daily basis. உங்களை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களை டெய்லி நான் போஸ்ட் பண்ண சொல்லலை. ஓகே, டெய்லி all I'm asking you to do is look and like 1 or 2 posts and like loot copy for your own interest. Super. So assuming again relating it back to an example, இப்போ நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஆடியன்ஸ். ரைட். அவங்களுக்காக வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அங்கே ஸ்க்ரால் பண்ணுறப்போ ஐம் ஒன்லி லுக்கிங் அட் ஓகே அவங்க எந்த மாதிரி போஸ்ட்லாம் போடுறாங்க, இது வைரல் ஆகுது, அவங்க நல்லா போட்டிருந்தா அது ஒரு டெய்லி பண்ணணும். ஓகே டெய்லி பண்ணணும். அது டெய்லி யூ லுக். ஓகே. டெய்லி யூ லைக் 1 or 2 post of this. Okay. And daily copy something from there. Super. You do this daily. Now let's go to weekly. Okay. Weekly first all are C's. Okay.
create something weekly or post போடுங்க. Now I'm not asking you to sit on every single day and post something. Okay, take an entire week and create something. Okay, இப்போ இது வந்து நான் என்னோட ப்ராடக்ட் அந்த ப்ரோமோட் பண்ணி போடணுமா, எந்த மாதிரி போஸ்ட் போடணும்? See, that is where build in public topic is like really good. Okay, if you go into build in public journey na, see, any product story, any company story is a simple hero villain story. Okay, where your customer is the hero, they have a villain and you try and solve their problem. இப்போது இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் இதை எப்படி சொல்லுவேன்னா, தெர் இஸ் ராமா இருக்காரு, சீதா இருக்காங்க, அண்ட் நம்ம யாருன்னா நம்ம அனுமான். ஓகே வி ஆர் நாட் ராமா. வி ஆர் நாட் த ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி, ரைட்? தெர் இஸ் அ கஸ்டமர், தே ஆர் த ஹீரோ, தே ஹேவ் அ ப்ராப்ளம், யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம். இந்த ஸ்டோரியை நான் வந்து திருப்பி நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பிகம் வெரி போரிங். ஆமாம். Okay, so what I have to do is I have to find different screenplay to do the same thing. Okay. Look at the movies. Ella movie the same thing is happening. Hero is winning it. This just the screenplay is like inge engiyo mathi sutti eduthu povaanga. Build in public will give you the chance to give multiple screenplays. ஒரு நாள் வந்து இது நடந்தது, ஒரு நாள் நாங்கள் இதை போஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகலை, இனி நாங்கள் சைன் அப் பண்ணலாம்னு நினச்சோம், பட் ஆனால் சைன் அப் ஃபங்க்ஷன் ஆகலை. இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் யூ ஆர் கிரியேட்டிங் அரவுண்ட் த சேம் ப்ராடக்ட். Okay. I'll give you one post that I just did yesterday. Okay va, we were in Bonfire la பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த 25 people who converted took a demo call with us. Okay. All 25 converted into users. Oh super. Okay va, there's 120 odd website traffic through which around 35 signups were happening separately. Okay. And 35 signups la irundhu zero conversion. Okay. So this is a problem. Our product is not self-help ready. It's a bare metal version, functioning and working. Okay, so ஆட்டோமேட்டிக்காக யூசர்ஸ்க்கு சைன் அப் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னு தெரியல. டெமோ காலில் உட்காந்து நாங்கள் இந்த சொன்ன பிறகு என்ன ஆயிடுதுன்னா, இந்த யூஎக்ஸ் பிரச்சனை அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஓகேவா, ஒர்க் ஆனால் போதும், ப்ராப்ளம் சால்வ் ஆனால் போதும் அப்படின்றது வந்து அவங்க கேட்டால் தெரியுது. இதை நான் அப்படியே ரெடிட்க்கு எடுத்துகிட்டு போனேன். ஓகே, ஐ மேட் அ போஸ்ட் தட் யூனோ ஐ எம் கன்ஃபியூஸ்ட். நான் வந்து சைட்டில் வந்து ட்ரை இட் நவுன்ற பட்டனே எடுத்துடணுமா, ஓகே டெமோன்னு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டா கரெக்டாகிருமா, ஏன்னா இதுதான் கன்வர்ஷன் ரேட் அப்படின்னா. இதுக்கு மோர் தென் 1000 வியூஸ் வந்தது. ஓகே, அண்ட் நீங்கள் அந்த ரெடிட் போஸ்ட்டில் உங்களோட யூஆர்எலும் போட்டிங்க? ஆமாம், ஐ புட் மை யூஆர்எல். இதுதான் ப்ராடக்ட், செட்டிங் அப் த கான்டெக்ஸ்ட் ஹியர், திஸ் இஸ் வாட் ஐ எம் பில்டிங். இது வந்து புவராக இருக்குது யூஎக்ஸில், பட் ஆனால் ரியல் யூசர்ஸ் ஆர் நாட் பாதர்ட் அபவுட் இட். இவங்களுக்காக இப்போ நான் யூஎக்ஸில் ஒர்க் பண்ணணுமா, இல்லை வந்த பெய்டு யூசர்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸோ பில்ட் பண்ணுமா, இதெல்லாம் தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட் அப்படின்றது ஐ ஓப்பன்லி ஷேர். நவ் பீப்புள் கேம் டு ஹெல்ப். சி நவ் த அட்வான்டேஜ், ஐ ஆல்சோ காட் ஹெல்ப். ஓகே, நல்ல ஆன்சர்ஸ் கிடச்சிது, இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிஞ்சுது. இன்னொன்று, பேஜுக்கு வியூஸும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. அரௌண்ட் 150 கிளிக்ஸ் அங்கே அந்த போஸ்ட்டில் வந்துச்சு. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு ஆக்சுவலி நிறைய கொஸ்டின்ஸ் வருது நீங்கள் பேசுகிறதுல, பட் நான் ஃபில்டர் பண்ணி கேட்குறேன். இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் தயங்குவாங்க, இப்போ நான் அங்கே போஸ்ட் பண்ணால் அது வந்து ப்ரொமோஷன் ஆகிடாதா, அது வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்காதா, நான் வந்து அது எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டினா சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியாலஜி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை தானே கம்யூனிட்டி பில்ட் பண்ணால் கூட கம்யூனிட்டியில் எதுவும் செல் பண்ணக்கூடாதுன்னு. ஆமாம், ஸோ நிறைய வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டிருக்காங்களே இது மாதிரி, இது நோ ப்ரொமோஷன். ரெடிட் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். எந்த குரூப்பில் போனாலும் வந்து நோ ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஐ வுட் சே இட்ஸ் அ வெரி பேட் மைண்ட் செட். ஓகே, ஏன்னா இப்போ ஸ்டேட் இஸ் அ கம்யூனிட்டி. ஓகேவா, நான் இமேஜின் இஃப் எ ஸ்டேட் டெல்ஸ் யூ இங்கே எந்த ஷாப்ஸும் இருக்கக்கூடாது, யாருமே எதுவுமே விற்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்க எல்லாத்துக்கும்? ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறது என்னன்னா, நம்ம ஒன்று யூஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம சொன்னால் தான் யூ புட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆடியன்ஸ், அவங்க டிசைட் பண்ணிட்டோம். பட் ஆனால் ரொம்ப என்ன இது நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, திஸ் இஸ் வாட் ஐ எம் பில்டிங், யூஸ் திஸ். இப்போ ஒரு கமிட்டி ஜாயின் பண்ணுவாங்க, இன்ட்ரோ த்ரெட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க இன்ட்ரோ டப்பன்னு பேஸ்ட் பண்ணிடுவான், காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதான் என் லிங்க்கு, ட்ரை பண்ணுங்க, ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் ஃபீட்பேக், தேங்க்ஸ். ஓகேவா, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, வாட் ஐ டூ யூஸ்வலி இஸ், என்னோட இன்ட்ரோக்கு முன்னாடி இன்ட்ரோ மட்டும் இல்லை, எந்த போஸ்ட் நான் போடுறதுக்கு முன்னாடியும் ஐ வில் சி வாட் ஆர் த எக்ஸிஸ்டிங் போஸ்ட். ஓகே, ஐ வில் ஆட் சம்திங் தேர். அவங்க இன்ட்ரோவில் நான் ஏதாவது கமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு நெய்பர்ஹுட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, நடு தெருவில் நின்றுட்டு ஹாய் நான் இங்கே குடி வந்திருக்கேன், எல்லாரும் உங்களால் முடிஞ்சதை என்ன வேணுமோ தந்துட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறது போல, ஒரு வீடாக போய் நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா, உங்கள் பேர் என்ன, அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு. பேசிக்லி இட்ஸ் அ லாட் அபவுட் லிசனிங்.
மார்க்கெட்டிங்னா எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, இட்ஸ் a lot about talking. Okay, but when it comes to community, it's the opposite that works. You're supposed to listen a lot. ஓகே. ஆனால் இப்போது as someone who has something to sell, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லையே ப்ரோ. இப்போ நான் விற்கணும், எனக்கு ரெவன்யூ பண்ணணும், இந்த கம்யூனிட்டியில் மார்க்கெட் பண்ணால் வரும்னு சொன்னாங்க, நான் போய் பண்ணுறேன், வரல. ரைட். ஸோ அதனால தான் நான் இதை அந்த டெய்லி வீக்லிக்கு பிரித்தேன். ஓகே. டெய்லி போஸ்ட் பண்ணாததுக்கு டைம் இருக்காது. ஆமாம். ஸோ போஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி நீங்கள் பாருங்கள். ஸோ தட் அதுலேயே உங்களுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லுவேன். கிரியேஷன் நான் உங்களுக்கு வீக்லி தான் போட்டேன். ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த 2வது சி வீக்லியில் இருக்கிறது கமெண்ட். ஓகே. நாட் ஈவன் கிரியேட். ஃபஸ்ட்டு சி இஸ் கிரியேட், செகண்ட் சி இஸ் கமெண்ட். கமெண்ட்டை கூட நான் உங்களை டெய்லி பண்ண சொல்ல. ஓகே. ஓகேவா? கமெண்ட்டு கூட இஸ் லைக் செகண்டரி. 3rd சி இஸ் செக்இன். ஓகே. செக்இன்ன்றது ஆஃப் ஐ டூ இட். உங்களுக்கு கூட இந்த மெசேஜ் வந்திருக்கலாம். ரேண்டமாக நிறைய பேருக்கு அனுப்புவேன். ஹாய் சஞ்சீவ், எப்படி இருக்கீங்க, ஹவ் இஸ் லைஃப். ஒரு அஜெண்டாவும் இருக்காது. I'll just check in. How I do it, I go to my WhatsApp contacts, A to Z ஆரம்பிச்சுப்பேன். சரி. ஓகே. Every day I'll go to 2 people, I'll check in with them. How's their life, what you're doing அப்படின்ட்டு. எந்த அஜெண்டாவும் இல்லை, எனக்கு எதுவும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை, எதுவுமே கிடையாது. I'll do this next day with another 2 people. So இந்த செக்-இனை you do on with few people. ஓகே. ஓகே. Genuinely care about others' lives. Genuinely care. Super. So இப்போ நான் again I'm translating it back to the Microsaas context. Let's say that I am சூப்பர் மீமோட கோஃபவுண்டர், ஏஐ மீம் ஜென்ரேட் பண்ணிட்டு ஒரு சோஷியல் மீடியா கம்யூனிட்டியில் நான் டெய்லி அப்சர்வ் பண்ணுறேன். வாரம் சம்திங் யூஸ்ஃபுல் ஃபார் தெம். இப்போ இங்கே ஒரு சேலஞ்ச் என்ன வருதுன்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட் லைக்லி அதுக்கான யூசர் நானே இருக்க மாட்டேன். அண்ட் ப்ளஸ் என்னோட ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கும், ஸோ நான் பயஸ்டாக இருப்பேன். ஸோ இப்போ உங்கள் கேஸ்லையுமே அதே தான். இப்போ நீங்கள் கம்யூனிட்டி, உங்களுக்கு ஆக்சுவலி கம்யூனிட்டி மேனேஜரும் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் என்னால் என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும் அந்த கம்யூனிட்டியில்? என்னோட பிரைமரி கோல், லெட்ஸ் ஆல்சோ பி ஆனஸ்ட் தேர், என்னோட பிரைமரி கோல் தேர் இஸ் டு கெட் லீட்ஸ் அண்ட் கெட் ரெவன்யூ. ஸோ அந்த டைமில் என் மைண்ட் செட் நான் எப்படி மாற்றிக்கணும்? ஆர் இஸ் திஸ் ஈவன் த ரைட் மைண்ட் செட்? ஸோ கன்சிடரிங் அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு கண்டென்ட்டே இல்லை என்கிட்ட. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஃபார் இது யாருக்கு இருக்குன்னா, லெட்ஸ் சே somebody SaaS is building in medical hair and the founder is not into a doctor or anything. ஸோ இந்த மாதிரி கேசஸில் then offer something to listen. ஓகே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆஃபீஸ் ஸ்பேஸ் இந்தியா கஸ்ட்டு இருக்காது, பட் இருந்ததுன்னா ஆஃபர் த ஸ்பேஸ் டு டூ ஈவெண்ட்ஸ். அவங்க ஈவெண்ட்ஸை உங்கள் ஆஃபீஸில் நடத்திக்க சொல்லுங்கள். ஓகே. அண்ட் when they come and do the events, be a very good host and you get a chance to listen to your customers. ஓகே. அப்படி இல்லை அப்படின்னாக்கா யூ பார்ட்னர் வித் தெம். உங்கள் சர்வீஸை ஒரு ட்ராப் பண்ணி, ப்ரைஸ் ட்ராப் பண்ணி அவங்க கம்யூனிட்டிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஏதாவது கொடுங்க. இப்போ நான் ஐ வில் சே சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் கம்யூனிட்டிக்கு யூ கெட் 80% ஆஃப். அது அவங்க அட்மினோட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. that is what AWS and Google Cloud is doing, right? That is what I'm asking you to do it as well. Okay. And to do these check-ins, you don't have to வேல்யூபிளாக நீங்கள் செக் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப் செக்இன்க்கு நீங்கள் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அண்ட் கண்டென்ட்டுக்குமே நீங்கள் வேல்யூபிள் கண்டென்ட் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஐ மீன் லைக் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் அந்த மாதிரி கண்டென்ட் யூ கேன் ஷேர் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் அலாங் யுவர் வே, யுவர் ஜேர்னி. அண்ட் ஒன் கீ திங் தட் ஐல் டெல் யூ இஸ், இதை நான் பர்சனல் பிராண்டிங்கோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? பர்சனல் பிராண்டிங்கில் நிறைய பேர் they put a selfie of themselves and like push இல்லை. See, that will get you follows and likes. Okay, because you are portraying yourself to be the hero of the story, right? It will get you fame. But if you turn to the other side and நீங்கள் கஸ்டமரை ஹீரோ ஆஃப் த ஸ்டோரியாக பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா நிறைய லைக்ஸ் வராது. ஓகே. கஸ்டமர் லைக் போடுவார், அவரை போட்டதுக்கு அவர் லைக் போடுவார், இன்னொரு 4-5 பேர் லைக் போடுவாங்க. பட் யூ வில் கெட் another customer. See, in business context, these likes and follows means nothing to you if it doesn't convert into revenue. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை மறந்துடணும். நீ கம்மியான லைக்ஸ் வந்தால் கூட பரவாயில்ல, பட் யூ வில் கெட் another customer. அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்பாட்லைட் தேவைப்படும். They want their stories to be told. Right, all these would happen. You can do a podcast with your ideal customer. அது இப்போ நிறைய பேர் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா I think what people don't understand is இதெல்லாம் high value high effort interactions. So நிறைய பேர் என்ன low effort high results அந்த மாதிரி. You want low effort? I'll give you an example. I used to do this on Twitter. Okay. Right now on the first 1000 followers Twitterல இப்படி தான் கெயின் பண்ணேன். I'll do as AMA thread ன்னு ஒன்று பண்ணுவேன். Okay, I'll start இப்போ சஞ்சீவோட பண்ணுறேன் அப்படின்னா I'm starting the AMA thread with Sanjeev. So you'll invite people for AMA. Okay. And it is just a Twitter thread. Okay. Anybody can comment their questions and the creator, the guest will answer those questions in the below. Okay. End of the day 24 hours முடிஞ்ச பிறகு I'll turn this entire Twitter thread into a blog. நீங்கள் Habitateல போனீங்கன்னா அது ஒரு பிளாகாக பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகே.
அந்த பிளாகோட சோர்ஸ் வந்து இட் வாஸ் சிம்பிள் ட்வீட். ஓகே ஓகே அண்ட் இட் இஸ் அசிங்க்ரோனஸ். ஓகே இப்போ ஒருத்தர் கேள்வி வந்து இப்போ கேட்கலாம், பதில் வந்து 4 மணி நேரம் கழிச்சு வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது சில நேரங்களில் நான் இன்வைட் பண்ணுற அந்த கெஸ்ட்டும் என்னை ஃபாலோ பண்ணிடுவார். கீழே கொஸ்டின் கேட்க வரவங்களும் என்னை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி வந்து அவங்களோட ஆடியன்ஸை நான் டேப் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஐ கேன் இன்வைட் லெட்ஸ் சே ஒரு வெண்டீஸ் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் யாரும் தெரியாது, பட் லைக் சம்மோன் இன் வெண்டீஸ் ஹூஸ் யூசிங் ஹியூமர் இன் தியர் சோஷியல் மீடியா. நான் அவங்க கூட ஒரு ஏஎம்ஏ பண்ணேன் அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அது இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க will also become கரெக்ட். ஓகே மேக் சென்ஸ். See this is very easy இல்ல, வீடியோ ப்ரொடக்ஷன் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம் This is நான் இப்போ and இதை வந்து நீங்கள் how do you repurpose it for Reddit ன்னு திங்க் பண்ணணும். See the thing about Reddit, Twitter, all these are nothing but again communities. People see them as social media platforms, but these are communities. The same person ட்விட்டரில் ரியாக்ட் பண்ணுற மாதிரி ரெடிட்டில் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். ரெடிட்டில் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் உங்களை ப்ரூட்டெல்லாம் அவன் ரோஸ்ட் பண்ணிடுவான். ஓகே, அதையே வந்து உங்களை வந்து வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு நிமிஷம் யோசிப்பான். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஆமாம், லிங்க்டின்ல வந்து அநியாயத்துக்கு அவன் வந்து உங்களை டிஸ்அக்ரி பண்ணுறதுக்கு அவன் வந்து அவனுக்கு வேர்த்து கொட்டிடும். ஓகே, ஏன்னா பை டிஃபால்ட் ஆன்சர் இஸ் ஐ அக்ரி டு திஸ். ஆமாம். ஓகே, ஆனால் அதே கொஸ்டின் நீங்கள் ரெட்டிட்டில் போட்டிங்கன்னா உதவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இட்ஸ் நாட் த பிளாட்ஃபார்ம். ஏன்னா 2 பிளாட்ஃபார்ம்லேயும் போஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது, கமெண்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது. ரெண்டுத்துலேயும் வேறு எதுவும் புதுசாக இல்லை. அப்போது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இஸ் தி கம்யூனிட்டி, த கல்ச்சர், த வைப் தட் த கம்யூனிட்டி இஸ் ஹேவிங். ஸோ யூ ஹவ் டு ரீட் த வைப் ஆஃப் த கம்யூனிட்டி. இதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ண உடனே அவசரமாக ரெட்டிட்டில் போனீங்கன்னா உள்ளே வந்து இதை போஸ்ட் நினைக்கிறேன். யூ ஸ்பெண்ட் த டே அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது உங்களோட முதல் இந்த வீக்லி கண்டென்ட் போஸ்ட் பண்ணுன்றது 1 வீக் கழிச்சு தான் வரப்போகுது. அப்போ யூ ஸ்டில் ஹாவ் யுவர் டெய்லி 7 days லைக்கிங் லூட்டிங் இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஹேவ் எனஃப் டைம். இதில் நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. தென் யூ வில் ஃபீல் லைக் ஓ இதான் இங்கே வைப்பு, நான் இப்படி தான் போஸ்ட் பண்ணணும், அப்போ தான் இந்த கண்டென்ட்டை இவங்க பார்ப்பாங்க அப்படின்னு. தென் யூ கோ ஹெட் அண்ட் கிரியேட் and leave a comment on somebody else and check in with a few people. இப்போ ரெடிட்டில் அது பாசிபிள் இல்லை செக் இன், பட் அதுவுமே நீங்கள் வேறு மாதிரி பண்ணலாம், பல்காக பண்ணலாம். ட்விட்டர்லலாம் வரும், ஹே ட்ராப் யுவர் ஆப் லிங்க், ஆமாம், டிட் யூ போஸ்ட் எனி திங் டுடே, ட்ராப் இட் ஹியர். இட்ஸ் a form of a check-in okay in a massive scale. okay, you can do this check-ins. இனிஷியலாக நீங்கள் செக்இன் பண்ணும்போது ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஓகே, செகண்ட் டைம் 2 or 3 people might come. See எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது ரேண்டம்னு நினச்சிக்கிறாங்க. சில பேர் வைரல் ஆகிடுறாங்க, அதனால் ஒர்க் ஆகுது. அப்படி கிடையாது, அவங்க இண்டிவிஜுவலாக செக்இன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த ஒரு குட்வில் வந்து இங்கே வந்து கன்வெர்ட் ஆகும். இங்கே ஒரு 20-30 people வந்து இந்த கமெண்ட் பண்ண உடனே the algorithm starts displaying it to more people. Now it gets maximized. But ground work ஒன்று இருக்குது. You are just looking at the ஆமாம், you are just looking at the tip of the iceberg. Wow, it's actually very very profound and நம்ம ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, அது வந்து இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம். பட் ஐ திங்க் ஃப்ரம் யூ ஐ கேன், பிகாஸ் நான் வந்து ஐ எம் அ வெரி பேட் கம்யூனிகேட்டர். நான் என்கிட்ட இருக்க நிறைய கம்ப்ளைண்ட் வந்து நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். நான் வந்து லைக் ஈவன் என்னோட வீடியோஸே நான் வந்து மரியோ சொல்லிட்டே இருப்பேன், நான் வந்து ஷேரே பண்ண மாட்டேன் என்னோட வீடியோஸை. லைக் நான் இன்ஸ்டாகிராமில் ஏன்னா அக்கௌண்ட் இருக்குது, பட் தட் இஸ் நாட் அ நேச்சுரல் ஸ்கில் ஃபார். பட் நீங்கள் சொல்கிறது என்னன்னா அந்த 1-to-1 எஃபர்ட் போட்டால் தான் நமக்கு வந்து அங்கே வரும். தட் மேக் சென்ஸ். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு பேசணும்னு நினச்சது நிறைய வேர்ட்ஸ் நம்ம பேசணும். ஐ திங்க் யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் டு கைண்ட் ஆஃப் டீமிஸ்டிஃபை ஆல் தட். சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ் தட் வி ஸ்போக் அபவுட், ஆடியன்ஸ், மார்க்கெட்டிங், பில்ட் இன் பப்ளிக், பர்சனல் பிராண்டிங், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் திங்ஸா. கம்யூனிட்டி ஆப்வியஸ்லி பிக் ஒன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் திங்ஸா இல்லை இது எல்லாத்துக்கும் என்ன லிங்க்கு? ஒரு மார்க்கெட்டிங், அது மைக்ரோசாஸ்க்கு ஒரு ஆடியன்ஸ் பில்ட் பண்ணுற கான்டெக்ட், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? See, all these are just simply a marketing channels or a marketing strategy தான் end of the day. If you think any of these is bigger than that, then you are going to get into problems. Okay. Even your personal branding, the reason why you do it is for business. Okay. அப்ப நிறைய பேர் வந்து அதை தாண்டி நீங்க ஒரு மக்களுக்கு சேவை செய்யறேன் அப்படின்னு வராங்களே, அதை தாண்டி நீங்க ஒரு டோபமைனுக்கு போயிட்டீங்க, அந்த ஹிட்டுக்கு போயிட்டீங்கன்னா you will get lost in somewhere. ஓகே, ஸோ அப்போ தான் அந்த ஆட்டோவில் ஃபோட்டோ எடுத்து போட்டு பிரச்சனைலாம் வரும். யூல் கெட் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் வாட் ரீசனாக இந்த வேர்டு கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு கிரியேட்டர் எனக்கு ஃபோன் பண்ணி இதை சொன்னார், எனக்கு ப்ரோ எனக்கு இப்போ ஐடென்டிட்டி க்ரைசிஸாக இருக்குது அப்படின்னாரு. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னே எனக்கு தெரியல. அவருக்கு ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளம் வரும்போது அவரை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக
கிரியேட்டர்ஷிப் பண்ணிட்டாங்க. இப்போது வந்து எதுக்கு இங்கே வந்தோம், எதுக்கு இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஒன்றுமே புரியல. அது வந்து எப்பவுமே ஒரு ROI ரிட்டர்ன். வெதர் யூ பில்ட் கம்யூனிட்டி ஆர் நாட், இட் ஷுட் ஹேவ் ROI. Okay, actually when you go deeper into that, lot of people என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூனிட்டிக்கு வந்து இட்ஸ் a give back to the society. அந்த கம்யூனிட்டினால சேரிட்டின்றதோட நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். பட் கம்யூனிட்டி இஸ் நாட் சேரிட்டி, ரெண்டும் டிஃப்ரென்ஸ் வேறு. ஓகே, கம்யூனிட்டி ஷுட் ஹேவ் அ ரிட்டர்ன் ஆன் எனிதிங் யூ டூ இன் லைஃப் ஷுட் ஹேவ் அ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். So in this context, again I'm bringing everything back to Microsaas because audience. So in this context, my community build பண்றது நம்ம பில்ட் பண்ணிருக்க ப்ராடக்ட்டை அவங்கள யூஸ் பண்ண வச்சு அதுல இருந்து ஃபீட்பேக் வாங்குறதோ இல்ல அதுல இருந்து கஸ்டமர்ஸ் வரதோ, அதுல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு ப்ராப்ளம். it should start with a business problem. Okay. For example, என் பிஸ்னஸ்க்கு வந்து வெப்சைட் டிராஃபிக் லோவாக இருக்குது, ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் தட். Okay. ஆர் எனக்கு கன்வர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆர் ஐ எம் சேர்னிங் எனக்கு அதிகமாக இருக்குது, சேர்ன் வந்து லாட் ஆஃப் பர்சன்ட், அதை எனக்கு டிக்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு நோ தெர் ஆர் மெனி வேஸ் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் இல்லையா. இப்போ எனக்கு வந்து வெப்சைட் டிராஃபிக் வரலன்னா ஆப்வியஸ்லி ஆட்ஸ் போட்டால் வரப்போகுது. ஓகே, பட் இஃப் யூ ஆர் கான் பாஸ் டு ஸ்டேஜ் வேர் இல்லை எனக்கு சஸ்டைனபிளாக எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், நான் வந்து ஆட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை, நான் வாரம் திருப்பி போட்டுட்ருக்கேன் அப்படின்னாக்கா தென் யூ லுக் அட் கம்யூனிட்டி as a solution. Okay, so in this case you are saying community is a sustainable long term way to build customers for your product. Yeah, long term, more it requires a long term commitment as well. Okay, இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு காலைல வந்து கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகாது. ads வந்து வரும், லைக் இன்னைக்கு நான் போட்டா நாளைக்கு காலைல வந்துரும் எனக்கு. So anybody who comes to me and says எனக்கு வந்து immediate growth வேணும்னா ads run put it on ads. You'll burn money but you'll also get money. That's how it works. But community takes a lot of time. ஏன்னா people don't trust you that easily. ரைட், யூ ஜஸ்ட் குரூப் வேணால் ஜாயின் பண்ணிடுவாங்க. நிறைய அப்படி நடக்கும். ஐம் ஸ்டார்டிங் அ குரூப் ஃபார் மார்க்கெட்டேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு 100 members கமெண்ட் பண்ணிடுவான், ஐ வாண்ட் டு பி ஐ வாண்ட். இது ஃப்ரீயாக இருந்ததுன்னா நல்லாவே போயிடும். வந்துடுவாங்க, வந்து அடுத்த நாள்லேருந்து இதான் நடக்கும். எல்லாம் வருவான், ஐ எம் டூயிங் திஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், திஸ் இஸ் மை வெப் கார்டு, திஸ் இஸ் மை லிங்க்இன் போஸ்ட். அப்படியே அந்த குரூப் இந்த மாதிரி ஐடியா இருக்கும். இது நடக்கும். அதை கம்யூனிட்டியாக மாற்றுறதுன்றது ஒரு பெரிய எஃபர்ட் இருக்குது. யாரை உள்ளே விடலாம், யாரை உள்ளே விடக்கூடாது, பிகாஸ் கம்யூனிட்டி ஷுட் நாட் பி ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, த மோர் ஃப்ரிக்ஷன் மைக்ரோசாஸ்லேயோ இல்லை சாஸ்லேயோ என்ன சொல்லுவோன்னா ஆன்போர்டிங் ஷுட் பி ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு சொல்லுவோம். ஆமாம், ஃப்ரீயாக. கம்யூனிட்டிக்கு இட்ஸ் ஜஸ்ட் த ஆப்போசிட். ஓகே, community should have a lot of friction. People should not be able to join it easily. Okay, then what will happen is people from different backgrounds, different necessities will be there. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்று கேட்பான், கம்யூனிட்டியால் சர்வ் பண்ண முடியாது. ஓகே, ப்ராடக்ட் மாதிரி தான், ப்ராடக்ட் வந்து தானே. இப்போ வந்து நம்ம எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஹெல்த் கேரில் இருக்கவங்களுக்கு வேறு யூஸ் கேஸ் இருக்கும், இந்த பக்கம் வந்து ஐடியில் இருக்கவங்களுக்கு வேறு யூஸ் கேஸ் இருக்கும், நம்மளால எல்லாரையும் சால்வ் பண்ண முடியும். கரெக்ட், பட் ஆனால் அங்கே டாப் ஆஃப் த ஃபனலில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவோம். ஆமாம், சைன் அப்ஸில் இந்த ப்ராப்ளம் மோஸ்ட்லி வைக்க மாட்டோம். சைன் அப் உள்ளே வந்த பிறகு தான் நம்ம இங்கே வைப்போம். பட் அங்கே என்னென்னா அங்கே ப்ராடக்ட் லெட் க்ரோத்னு ஒன்று இருக்கு. என்னன்னா, ஸோ த ப்ராடக்ட் வில் ஃபில்டர் ஹூ இஸ் அ பவர் யூசர். கரெக்ட். கம்யூனிட்டியில் தெர் இஸ் நோ வே டு ஃபைண்ட் இட். நீங்கள் உள்ளே விட்ட பிறகு மாட்டிப்பீங்க. ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ஃபில்டர் போட்டாகணும். ஸோ ஐ வில் ஃபில்டர் தேர். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், பர்சனல் பிராண்டிங் ஆர் எனி திங் ஷுட் ஹாவ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் கம்யூனிட்டி யூஸ் பண்ணுறேன், இல்லை பர்சனல் பிராண்டிங் யூஸ் பண்ணுறேன், இல்லை நான் பில்ட் இன் பப்ளிக் யூஸ் பண்ணுறேன். எது யூஸ் பண்ணாலுமே இந்த ROI-யோட பண்ணணும். சூப்பர். இப்போ நான் வந்து என்னோட எக்ஸாம்பிளே வரேன். ஸோ நான் வந்து ஒரு AI மீம் ஜென்ரேட் பில்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட பர்சனல் பிராண்ட் வந்து வில் பி அரவுண்ட், லெட்ஸ் சே, ஹவு டு யூ க்ரோ யுவர் ஃபாலோயிங் யூசிங் ஹியூமர், ஹவு டு யூ க்ரோ யுவர் கம்பெனிஸ் பிராண்ட் யூசிங் ஹியூமர். ஸோ அந்த டாப்பிக்கில் நான் என்னோட பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணால் எனக்கு வர ஆடியன்ஸ் கிட்ட என்னால் சூப்பர் மீம் விற்க முடியும். சூப்பர். பில்ட் இன் பப்ளிக்னா, பில்ட் இன் பப்ளிக் இஸ் அன் ரைட்டிங் எடுத்துக்கோங்களேன். எவ்ரிபடி திங்ஸ் இட்ஸ் அ கிரியேட்டிவ் ப்ராசஸ். ஆமாம், கரெக்டாக ஐ ஹேவ் டு திங்க். Build in public is just opposite that. Build in public is a non-creative process. Okay. It is a documentary. Okay. So you spend in the evening 8 p.m. 9 p.m. sit down, you do this அவ்வளோதான். 8 p.m. 9 p.m. இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணேன், என்ன நடந்தது, என்ன நடக்கலை, எதுவுமே நடக்கலைன்னா தட்ஸ் ஆல்சோ ஸ்டோரி டெல். இஃப் யூர் அ குட் ஸ்டோரி டெல்லர், அதையுமே நீங்கள் கதையாக தான் எழுதலாம். ஓகே. ஸோ யூ ஜஸ்ட் லுக் இன் டு வாட் ஹஸ் ஹேப்பன் அண்ட் யூ டாக்குமெண்ட் திஸ் ஆன் பேப்பர். அது ஒரு பெரிய டாக்குமெண்ட் வரும். அதுலேருந்து அகைன் நான் சொன்ன ரீபர்பஸ் பண்ணி இதை லிங்க்டின்ல எப்படி போஸ்ட் பண்ணலாம், ட்விட்டரில் ஒரு 2 லைன்ஸில் எப்படி புஷ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதான் பில்ட் இன் பப்ளிக். பில்ட் இன் பப்ளிக் வந்து லீஸ்ட் எஃபர்ட். ஏன்னா நீங்கள் ஒன்றுமே க்ரியேட்டிவாக யோசிக்க வேணாம். யூ கேன் டேக் லைக் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா ரேண்டமாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதை போஸ்ட் பண்ணுங்கள். இதான் இன்றைக்கி பண்ணேன், இது ஒர்க் ஆச்சு, இது ஒர்க்கே ஆகலை, இது இவங்களாம் ட்ரை பண்ணி
போயிடுச்சு அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வாங்க. there is no right or wrong. ஓகே ஓகே. நான் வந்து எனக்கு ஞாபகம் ஆக்சுவலி சூப்பர் மீமில் வந்து இது வந்து ஃபிக்ஷனல் ரியலாக பண்ணது. ஸோ நான் என்ன பண்ணேன், சூப்பர் மீம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த யூஐ வந்து ஒரு இண்டெக்ஸ் கார்டில் வரைஞ்சிருந்தேன். இந்த யூஐ இப்படி தான் இருக்கும் பில் பண்ணுறதுலாம் முன்னாடி. ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் ஆன் ட்விட்டர் அண்ட் லிங்க்டின் அண்ட் பீப்புள் அண்ட் அதை போஸ்ட் பண்ணிட்டு அந்த யூஐ வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி இது ரெண்டு கம்பேர் பண்ணி போஸ்ட் பண்ணேன். இங்கே ஆரம்பிச்சது ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய லைக்ஸ் வரல. ஆனால் வந்து people who ping me after that, like real well-wishers, real people who wanted to see me succeed. So that is an example. Built in publicly நீங்கள் உங்கள் ஜேர்னி ஜஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ வந்து எனக்கு அகைன் இது எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியில் லோகேஷ் கனகராஜ் நல்லா பண்ணுவார். ஆமாம் ஓகே, பிஹைண்ட் த சீன் ஷூட்டிங் ஸ்பாட்டு ஓகே இன்ஸ்டாவில் போடுவார் எல்லாமே. ட்விட்டர்லேயே கூட வரும்ல, அப்படி தானே இதெல்லாம் கேப்சர் பண்ணுவாங்க. இந்த லியோ இதெல்லாம் வருது, விக்ரம் ஏதாவது வருதுனாக்கா தனியாக அது ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஈக்குவலாக இதே ஒரு மூவியாக எடுக்கலாம். ஓகே, அப்படி எடுத்து வச்சுருப்பாங்க. தேல் ஐ திங்க் லியோக்கு தான் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நினச்சேன். தே ரிலீஸ்ட் ஒன் ஃபியூ 5 minutes வீடியோ ஹவு தி க்ரூ ஒர்க்ட். ஓகே, பிஹைண்ட் த சீன்ஸில் க்ரூ எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஈக்குவலண்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு லெட்ஸே ஒரு ஹேக்கத்தான் பண்ணுறோம்ல, ஓவர் நைட் ஆல் நைட்டர் பண்ணுறோம்னா அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். வீடியோ எடுக்க முடிஞ்சா வீடியோ, ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சா ஃபோட்டோ அண்ட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் வருதுல. எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு எழுதவும் வராது, ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு பிடிக்காது, வீடியோவும் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து ஆனால் எனக்கு வந்து கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும், எனக்கு ஆடியன்ஸ் பில்ட் பண்ணணும், பில்டிங் பப்ளிக் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு அகைன் இது வந்து ஒரு அன்ரீசனபிள் தாட் தான். பட் நீங்கள் என்ன சொல்வீங்க அவங்களுக்கு? See, அங்கே தான் I'll go back to this build in public being a non-creative process. So that takes away a lot of pressure away from you. புதுசாக எதுவும் யோசிக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது சும்மா ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனா கூட போதும். ஓகே ஓகே, நீங்கள் வந்து பெருசாக அது வந்து ஒரு கோர்வையாக எழுதணும். க்ரியேட்டிவ் ப்ராசஸில் தான் அந்த பீப்புள் வில் ஜட்ஜ் யுவர் ரைட்டிங். பில்ட் இன் பப்ளிக்கில் நோபடி இஸ் ஜட்ஜிங் யுவர் ரைட்டிங். ஓகே, பில்ட் இன் பப்ளிக்ல திஸ் இஸ் அப்சர்விங் அண்ட் லுக்கிங் அட், ஓ நீ இன்னைக்கு தான் பண்ண. இன்ஃபேக்ட் ஐ வுட் அட்வைஸ் இஃப் சம்படி இஸ் ஃபெயிலிங் அ லாட் மோர், தே வில் என்ஜாய் பில்ட் இன் பப்ளிக் ஈவன் மோர். ஓகே, யூ கேன் லிட்ரலி புட் அவுட் த ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ்க்கு வர ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, பிகாஸ் இட் இஸ் மோர் ரிலேட்டபிள். ஸோ யூ கேன் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மைக்ரோசாஸ் பில் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆச்சது, எனக்கு வந்து இந்த பேமெண்ட்ஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு ரொம்ப நாள் தெரியாது. ஸ்ட்ரைப் இந்தியாவில் கிடையாது. ஸோ ஸ்ட்ரைப்லாம் நம்ம பண்ண முடியாது. இப்போ நான் புதுசாக டோடோ பேமெண்ட்ஸ் ஒரு சாஃப்ட்வேர், எனக்கு அது டெக்னிக்கல் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. நான் அதையே ஒரு வாரம் ட்வீட்டாக போட்டுருந்தேன். எனக்கு பேமெண்ட், ஏன்னா நான் ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டேன், எனக்கு பே பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஸோ நான் ஜிபே கியூஆர்லாம் கொடுத்து இங்கே அனுப்புங்க, எனக்கு பிங் பண்ணுங்க, நான் வந்து ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளால ஒன்று பண்ண முடியலனாலும் பீப்புள் வில் யூஸ் தட், லைக் தே வில் சி, சரி ஓகே ஏதோ பண்ணிட்டு இருக்கான், இது பண்ணாங்க, அது ஒர்க் ஆகல, அது ரிலேட் ஆயிரும்ல, இன்னொருத்தருக்கு அதே பிரச்சனை இருக்கும். கரெக்ட். அதனால அவர் வந்து உங்களுக்கு வந்து ஆடியன்ஸாக மாறிடுவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து இட் வில் ஹெல்ப் யூ. So build in public is one place where you can fail in so many ways. Okay. And yet win at the one thing that you want to win. Super. Actually அது வந்து நம்ம ஒரு மாதிரி மெட்டாவாக இருக்குது. இப்போ நம்ம வின்னிங் லூசிங்கிறதுக்கு நம்ம ஒரு மைண்டில் ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்போம்ல. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம லூசிங் நினைக்கிறத வச்சே நம்மளால வின் பண்ண முடியும். You will lose at so many things, but then you will win at the one thing that matters, which is revenue. Super. Actually இந்த ரெவென்யூ ஃபோக்கஸ் ஐ ரியலி லைக். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களோட போஸ்ட் அண்ட் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ வந்து ஐ ஆல்வேஸ் தாட் யூ ஆர் வெரி என்ன சொல்கிறது, ஃபார் த லேக் ஆஃப் பெட்டர் வேர்ட், ஹேஷ்டேக் ஃபிலசாஃபிக்கல், ஹேஷ்டேக் வெரி அந்த ஒரு பியூரஸ்ட். இவர் வந்து இந்த ரெவென்யூ மார்க்கெட்டிங்லாம் ஒரு பெருசாக இல்லை. ஆனால் எவ்ரி திங் தட் யூ டூ, ஐ நோ தட் ஆஃப்டர் லைக் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ, ஐ நோ தட் யூ ஆர் அட்ரிபியூட்டிங் இட் பேக் டு ரெவென்யூ. நீங்கள் அந்த ரெவென்யூ இல்லைனா நீ எதுவும் பண்ணவே பண்ணாத அப்படின்றீங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஃபார் மீ ஸ்லைட்லி கான்ட்ரடிக்டிங். பிகாஸ் இன்னவே நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயம், வேல்யூ ஆடிங் விஷயம், அட் த சேம் டைம் லைக் ரெவென்யூ பண்ணணும். ஆனால் நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னா, ரெவென்யூ பண்ணோன்னா நல்லா இதெல்லாம் பண்ண முடியாது, டைம் இருக்காது. இப்போ ரெவென்யூ பண்ணணும்னா நான் போய் போஸ்ட் தான் போடுவேன், நான் கமெண்ட் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்து இப்போ நான் ரெவென்யூ பண்ணணும்னா நான் ஆட்ஸ் தான் ரன் பண்ணுவேன், பில்ட் இன் பப்ளிக்லாம் டைம் இல்லை. ஸோ இது ஒரு கான்ட்ரடிக்டிங்காக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு? ஹவு டிட் யூ ஃபிகர் அவுட் தட் ரெவென்யூ பண்ணுறதுக்கு இந்த ஒரு வழி இருக்குது அப்படின்ட்டு? See, I'll borrow a point from Simon Sinek, right? நம்ம வந்து காரை வாங்குறது பெட்ரோல் போகிறதுக்கு வாங்கலை. நோபடி இஸ் பையிங் அ கார் டு புட் ஃபியூல். பெட்ரோல் நிறைய போடணும், யார் நிறைய பெட்ரோல் போடுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம கார் வாங்கலை. கார் எதுக்கு வாங்குகிறோம்? இங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு நான் ரெகுலராக போகணும், இல்லை போயிட்டு வரணும், இதுக்கு எனக்கு கார் யூஸ் ஆகணும். பட் அந்த கார் மூவ் ஆகணும் அப்படின்னாக்கா பெட்ரோல் இல்லாமல் அது மூவ் ஆகாது. ஆமாம், மணி இஸ் தட் பெட்ரோல். ஓகே, யூ டோன்ட் பில்ட் அ கம்பெனி டு மேக் மணி. ஓகே, you build a company to do something, but you need money as money to do those things. Okay, if you start chasing only the fuel,
எனக்கு நிறைய ஃபியூல் வேணும். நீங்கள் கடைசியில் வந்து கார் வாங்கிறதுக்கு பதிலாக பெட்ரோல் பங்க் வச்சுருவீங்க. ஓகே ரைட். த கோல் இஸ் நாட் டு சி யாருக்கு நிறைய பெட்ரோல் போட முடியுன்றது இங்கே காம்படிஷன் இல்லை. ஓகே யார் அந்த இடத்துக்கு போய் சேரோன்றதா காம்படிஷன். ஓகே பட் அதுக்கு நீங்கள் வெறுமனே காரை பெட்ரோல் இல்லாமல் போகவும் முடியாது. ஸோ த ரைட் அமௌண்ட் ஆஃப் ஐ ஆல்வேஸ் திங்க் இட் திஸ் இன் டர்ம்ஸ். எனக்கு ஒரு விஷயம் இப்போ பண்ணணும் அப்படின்னாக்கா how much money is required to make that happen, how to generate that, how to get it done. Okay so that's how I think. Okay so இப்போ வந்து I think community or audience எல்லாமே நம்ம வந்து ஒன் டு மெனி நினைக்கிறோம். பட் ஐ நோ தட் யூஆர் an amazing ஒன் டு ஒன் பர்சன். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் தட்? ஒரு நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ் இதுன்றப்போ நம்ம ஒரு பெடஸ்டல்ல இருந்து எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ தெர் இஸ் a lot of ஒன் டு ஒன் இன்வால்மெண்ட்டில். ஸோ நீங்கள் அதை எப்படி எஸ்பெஷலி இந்த கான்டெக்ட் ஆஃப் நான் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன் அதுக்கு வந்து ரெவன்யூ வரணும் அப்படின்னா ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்? இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக வாட் டு யூ டூ வாட் டு யூ டூ டு கைண்ட் ஆஃப் கீப் தட் இன்டாக்ட்? ஏன்னா அது எனக்குமே வராது. ஸோ ஐ வாண்ட் டு நோ. I spend half the time checking in with people. ஓகே இப்போ டிஎன்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்எல் இங்கேயும் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்பேன். யூஎஸ்க்காக ஐ லைக் ஸ்லீப் வெரி லேட். ஸோ ஐ செக் இன் வித் தெம் ஆல்சோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே அப்பேரண்ட்லி லாட் ஆஃப் பீப்புள் ஃபைண்ட் திஸ் டு பி என்ன சொல்கிறது வெரி சர்ப்ரைஸ். தே ஆர் காட் பை சர்ப்ரைஸ். இப்போ நான் போய் ஏதோ ஒன்று கேட்குறேன், எப்படி இருக்கீங்க என்ன கேட்குறீங்க, அவங்க அடுத்து வந்து என்ன விஷயம் என்ன மேட்டர்னு கேட்பாங்க. ஒன்றுமே இல்லைங்கன்னா கேள்வி லைக் என்ன எதுக்கே வந்த அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பார்க்க வந்தேன்னா தே ஆர் லைக் கம்ப்ளீட்லி லைக் மெல்டட். ஓகே ஓகே ஜஸ்ட் நம்மளை செக்இன் பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னா ஐ ரியலைஸ் லைக் சி தட்ஸ் ஆல் பீப்புள் எண்ட் ஆஃப் த டே கிரேவ் ஃபார். ஹவ் யூ ஆர் டூயிங், என்ன நடந்துட்டுருக்கு, இஸ் தேர் எனிதிங் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் அப்படின்ட்டு வந்துட்டோன்னா சில டைம்ஸ் அவங்களாவே கேட்பாங்க, சொல்லு தீபக் ஏதாவது நான் பண்ணுறேன் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே வந்து. இப்போ அவங்களுக்கும் தெரியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்னோட இதில் வி கீப் இன்ட்ராக்டிங். எனக்கு வந்து யூவ் நெவர் ஸ்போக்கன் டு மீ அபவுட் Bonfire. பட் எனக்கு வந்து Bonfire நீங்கள் பண்ணுறீங்க, அது கம்யூனிட்டி டூல்ன்றது எனக்கு தெரியும். நீங்கள் பிங் பண்ணுறப்ப எனக்கு ஒரு தாட் வரும், ஓகே நானும் ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஓகே ஐ ஷுட் செக் அவுட் Bonfire. ஸோ திஸ் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் தட் ஒன் டு ஒன் செக் இன். ரைட். ஸோ ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் மை கான்டாக்ட் தேர். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் நிறைய நடந்துட்டுருக்கு எல்லார் லைஃப்லையும். ஸோ திஸ் செக்இன் வில் அட்லீஸ்ட் கீப் யூ லைக் க்ளோஸ் டு தம். அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. அண்ட் செக்இன் வந்து ரொம்ப ஹை எஃபர்ட்டாக போடவே வேண்டாம். அதுதான் நான் சொல்கிறேன். பெரிய சர்வே க்ரியேட் பண்ண வேணாம். ரேட் மீ ஆன் ஸ்கேல் ஆஃப் 1 to 10 சொல்ல வேண்டாம். எதுவுமே இல்லை. ஜஸ்ட் லைக் எப்படி ஹவ் ஆர் டூயிங், எப்படி போயிட்டுருக்கு, இஸ் தேர் எனிதிங் யூ ஆர் ஸ்டக் வித் அப்படின்னு நீங்கள் சும்மா செக்இன் பண்ணாலே இட் கோஸ் அ லாங் வே. பட் த ஒன்லி திங் இஸ் யூ ஹவ் டு டூ இட் வித் அ லாட் ஆஃப் பீப்புள். Okay and you have to do it genuinely. You have to do it genuinely and you have to listen genuinely. Otherwise you will confuse whose progress is whose. ஓகேவா? அதனால் எல்லாரோட கதையை யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். தி அதர் திங் தட் ஐ டூ, இது பண்ணுறீங்க அப்படின்னாக்கா த செகண்ட் ஸ்டெப் தட் ஐ டூ இஸ் கனெக்ட் த டாட்ஸ். ஓகே இஃப் லைக் சஞ்சீவ் இஸ் ஹியர், ஓ சூப்பர், இங்கே ஒருத்தர் வந்து இப்போ SaaS பில்ட் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அவர்கிட்ட போய் நீங்கள் சஞ்சீவ்கிட்ட பேசுங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லைனா சஞ்சீவுக்கு இப்போ நீங்கள் பேமெண்ட்ஸ் இப்போ when you mention that payments get a problem இல்லை, ஆட்டோமேட்டிக்லி when I encounter anybody who can help there எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துடும். ஓகே ஐ லாசம் நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா. ஸோ ஐ ஆல்வேஸ் கனெக்ட் டு பீப்புள். ஓகே ஹியர் அண்ட் தேர் அண்ட் தெர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன் மீ பிளேயிங் அஸ் அ மிடில் மேன். ஓகே ஜஸ்ட் லைக் இட்ஸ் பியூர்லி அவுட் ஆஃப் குட் வில். அகைன் இது எல்லாமே ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் வாண்ட் மேக் அ லார்ஜர் பாயிண்ட் ஓவராலாக ஃபார் பீப்புள் வாட்சிங். இது சொல்கிறது எல்லாமே பார்க்குறவங்களுக்கு அகைன் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு இவங்க சொல்கிறது ஈஸி, இதெல்லாம் எப்படி பண்ணுறது, அண்ட் நான் வந்து மைக்ரோசாஸ் பில்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் பண்ணோன்னா இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்ற தாட் வரும். இது ஏன் முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு வர முதல் 5 கஸ்டமர் 10 கஸ்டமர் இதில் தான் வருவாங்க. ஆமாம். நீங்கள் வந்து மேபி ஒரு 100-200 கஸ்டமர்ஸ் போனதுக்கு அப்புறமா நீங்கள் அட் ஸ்கேல் ஆட்ஸோ இல்லைனா சோஷியல் மீடியாவோ யோசிக்கலாம். உங்களுக்கு வர முதல் 5 or 10 கஸ்டமர்ஸ் வில் கம் ஃப்ரம் திஸ் க்ளோஸ் நெட்வொர்க். ஸோ உங்களுக்கு அந்த நெட்வொர்க் வந்து நீங்கள் முன்னாடியே பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் நிறைய பேர் இந்த பில்ட் இன் பப்ளிக்ல நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா ஃபைண்ட் அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் பில்ட் அன் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் சால்வ் அ ப்ராப்ளம் ஃபார் தம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிட்டா யூ கேன் தென் லைக் வாட் எவர் தட் யூ பில்ட் தேல் ட்ரஸ்ட் யூ. பட் தட் ஆடியன்ஸ் டசன்ட் ஹேவ் டு பி சோஷியல் மீடியா ஃபாலோயிங், டசன்ட் ஹேவ் டு பி அ யூடியூப் சேனல் ஃபாலோயிங். இந்த மாதிரி இப்போ தீபக் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கம்யூனிட்டி நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு வார்மாக வச்சுட்டு இருந்தாலே போதும். யூ கேன் ஈஸிலி கோ பேக் டு தெம் வித் லைக் யூனோ வித் அன் ஆஸ்க். That's how I got my first customers for Habitate also. ஸோ ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி அரௌண்ட் 30 people இருந்தாங்க. ஓகே Slack with 30 people. ஓகே ஐ ஜாயின் தோஸ் கம்யூனிட்டிஸ். அகைன் another people என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது இந்த 40, 50, 100 பிலோ கம்யூனிட்டிலாம் தொடக்கூட மாட்டாங்க. ஓகே இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதில் வந்து நான் எத்தனை கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுன்னு. வில் ஆல்வேஸ் கோ ஃபார் 10,000 50,000 members
5,000 members, அப்போ தான் there is a huge scope for grabbing customers. ஓகே, அதாவது சிம்பிள் மைண்ட் லாஜிக் எப்படி யோசிக்குதுன்னா, எந்த இடத்துல எந்த ஆற்றுல நிறைய மீன் போதோ அங்கே விலையை வீசிட்டோன்னா ஏதாவது ஒன்று மாட்டிக்கும் இங்கே. ஆனால் நீங்கள் நிறைய பேருக்கு இடத்துக்கு போனீங்கன்னா now you have to fight for attention. கரெக்ட். Okay, இங்கே 30 people you will immediately be in the spotlight. Now 30 people is also easy to check in. அப்படி தான் நான் செக் இன் பண்ணேன். And I got customers from like யூரோப்பில் வந்து ஒரு ஃப்ளைட் புக்கிங் ஆப், அவங்க வந்து she was starting up and in the next ஒரு 4-5 months of relationship she raised a funding, right? And now she grew and she using my product is a logo on my website. Okay, right? இப்போ how I acquired this customer, no ads, no cold outreach, எதுவுமே கிடையாது. இப்படி தான் வந்து it went. So the first few customers, this is the best way to get. They'll also be angel customers to you. Correct, they will be there for angel customers na enna, they'll be forgiving your mistakes, your product flaws and everything. Okay. உங்க first product ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகாது. ஃப்ராங்க்லி எந்த ப்ராடக்ட்டுமே ஒர்க் ஆகாது. ஸ்மால் டைம் எல்லாமே அங்கங்கே இடிச்சுக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் எடுத்தோடனே பெரிய கஸ்டமர்கிட்ட போனீங்கன்னா இந்த ப்ராப்ளமாக காமிச்சு வெளில போயிடுவாங்க. பட் ஏஞ்சல் கஸ்டமர்ஸ்ன்றவங்க தேர் ஏஞ்சல். ஓகேவா, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸோட ஏஞ்சல் கஸ்டமர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து பரவாயில்ல தீபக்னு சொல்கிற மாதிரி கஸ்டமர் கிடைச்சிட்டாங்க. அண்ட் அது வந்து ஒரு நாளில் வராது. யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் தட் ரிலேஷன்ஷிப் ஓவர் a period of time. ஸோ அந்த ட்ரஸ்ட் எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் மேலே இருக்க மரியாதைனால அந்த டைம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து இது கூடவே ஒரு ஐ திங்க் நம்ம வந்து இந்த ரிலேஷன் ஆக்சுவலி நான் கம்யூனிட்டின்னு ஆரம்பிச்சது வி வென்ட் ஒன் லெவல் டீப்பர் இன்டு ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹவு ரிலேஷன்ஷிப்ஸ் கேன் ஹெல்ப் இன் எனி திங் பட் மோர் ஸ்பெசிஃபிக்லி இன் லெட்ஸ் சே பில்டிங் அ சாஃப்ட்வேர். ஸோ இப்போது அகைன் ஐ கீப் கோயிங் பேக் டு எனக்கு எதுவுமே இல்லை, என்கிட்ட ஃபாலோயிங் இல்லை, நெட்வொர்க் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறது நல்ல ஐடியாவா இல்லைனா ஒரு கம்யூனிட்டியில் மெம்பர் ஆகிறது நல்ல ஐடியாவா? மெம்பர் ஆகிறது தான் நல்ல ஐடியா. ஓகே, ஸோ ஒரு கம்யூனிட்டியில் மெம்பர் ஆகிறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிவ் மீ லைக் அ கிராஷ் கோர்ஸ், லைக் 5 minute கிராஷ் கோர்ஸ் ஆன் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதை வந்து அதுக்கான ரெலவெண்ட் கம்யூனிட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் போய் மெம்பர் ஆகிட்டேன். இப்போ நான் என்ன நீங்கள் அந்த லைக் டெய்லி வீக்லி சொன்னீங்க, பட் லெட்ஸ் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். இப்போ நான் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அங்கே? ரைட், ஃபர்ஸ்ட் லுக் இன் டு நோ தி நெய்பர்ஸ். ஓகே, யூ மூவ் இன் டு அ நியூ பிளேஸ். ஒரு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேல் வீட்டில் யாரும் கீழ் வீட்டில் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதை தான் நீங்களும் அந்த கம்யூனிட்டியில் பண்ணணும். அது பண்ணாமல் டோன்ட் ஜம்ப் இன் அண்ட் லைக் போஸ்ட் எனிதிங். ஓகே, யார் இருக்காங்க அவங்களாம் ஒரு இன்ட்ரோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இன்ட்ரோலாம் படிங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 இன்ட்ரோவாச்சும் படிங்க. ஓகே, ஆக்சுவலி ஜஸ்ட் ஒன் மோர் nuance ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம்ஸில் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி லிங்க்டின் குரூப்ஸ் இருக்குது, ரெடிட் இருக்குது, ஸ்லாக் கம்யூனிட்டிஸ் இருக்குது, டிஸ்கார்ட் கம்யூனிட்டிஸ் இருக்குது, அதில் அது ஸ்பெசிஃபிக்ஸாக இருந்தாலும் சொல்லிடுங்க. ரைட், மோஸ்ட்லி ஸ்லாக்லலாம் வந்து தனியாக ஸ்லாக் டிஸ்கார்ட்லலாம் அந்த சேனல் கான்செப்ட் இருக்கும். ஓகே, ஸோ லெஃப்ட்டில் வந்து இன்ட்ரோ சேனல் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அங்கே போனால் எல்லா இன்ட்ரோஸும் இருக்கும், எல்லா இன்ட்ரோஸும் படிக்கலாம், மற்ற கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே படிக்கலாம். இஃப் யூர் கோயிங் ஃபார் அ கம்ப்ளீட்லி அ சேட் பேஸ்ட் சிஸ்டம் லைக் டெலிகிராம் ஆர் வாட்ஸ்அப் அப்படின்னா, இப்போ கூட வாட்ஸ்அப்பில் கூட மல்டிபிள் குரூப்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு கம்யூனிட்டின்னு போடுறாங்க. அப்படி இல்லாத கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து அட்மின் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, ஆஸ் தம் ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் திஸ் கம்யூனிட்டி, யாராக இருக்காங்க இப்படி கேட்டிங்கன்னா அட்மின் ஆல்சோ வில் பி ஹாப்பி. ஓகே, அண்ட் அட்மினை பற்றியே முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு யார் அட்மின்னே தெரியாது. ஓகேவா, இவர் எதுக்கு என் போஸ்ட் டெலீட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யார் அட்மின், அவங்களோட ஸ்டோரி என்ன, எதுக்கு இந்த கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணாங்க, அண்ட் ரெகுலர்லி அட்மின்ஸ்ட்டுக்கு வந்து நான் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருங்க. ஐ யூஸ் டு டூ தட். தெர் வாஸ் திஸ் ஒன் பர்சன் கால் நேதன் லத்கான்னு சொல்லிட்டு. ஸோ I was working very closely with them. அந்த கம்யூனிட்டி அவர் பில்ட் பண்ணும்போது இந்த ஹெல்ப் வேணுமா, அந்த ஹெல்ப் வேணுமா, I'll be like there is no monetization involved in here anything. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னாக்கா, a few times நான் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன்னா பார்டர் லைன் ப்ரமோஷன் வச்சுக்கோங்களேன், அது delete ஆகாது. ஓகே, அந்த ப்ரொமோஷன் அந்த லைனை தாண்டாமல் இருந்தால் delete ஆகாது. அது தாண்டி இருப்பேன், லைட்டாக தாண்டி போயிருப்பேன். ஓகேவா, பட் ஆனாலுமே அந்த போஸ்ட் delete ஆகாது. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அதனால் அவங்க வந்து ஒன்றும் வந்து எனக்கு வந்து பிரைபரி இல்லை, அது அவங்க ஐஸில் தப்பாகவே படாதது. தீபக் அப்படி பண்ண மாட்டான், அவங்க ஐஸில் தப்பாக படாது. ஓகேவா, ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் பார்டர் லைன் தாண்டுங்க நான் சொல்லலை. சப்போஸ் தாண்டினாலும் ஓகே தப்பிக்க முடியும்னா அதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். சூப்பர். ஸோ ஐல் பி லைக் அட்மின்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க, அவங்களோட போய் பேசுங்க. இந்த ரெடிட் எப்படி ப்ரோ, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே ரெடிட்டில் மார்க்கெட் பண்ணுன்றாங்க, ஆனால் அங்கே போய் பணம் டெலிட் பண்ணிடுறாங்க, என்ன பண்ணலாம்?
நீங்கள் செல்ஃப் ப்ரொமோட்டே பண்ணக்கூடாது. ஓகே. பியூர் பில்ட் இன் பப்ளிக்காக அப்ரோச் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு போஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த மாதிரி இப்படி நடந்தது, நான் இதை பண்ணலாமா வேணாமா, டூ இட் லைக் திஸ். ஓகே ஓகே ஓகே. ஃபியூ போஸ்ட் அண்ட் ஆல்சோ ரெடிட்டில் வந்து நிறைய பேர் கமெண்ட் யூஸ் பண்ணுறதே கிடையாது. போஸ்ட்லேயே தான் எல்லாம் யோசிக்கிறோம். நம்ம போஸ்ட் போட வைரல் ஆகணும், நம்ம போஸ்ட் பண்ண வைரல் ஆகணும். ஓகே, அதுலேருந்து வெளில வந்துட்டு கமெண்ட்டில் போங்க. அண்ட் கோல் எப்பவுமே வந்து வைராலிட்டிலேருந்து வெளில வந்துருங்க. The goal is not to go viral at all. See, that is a very, very wrong metric. The goal is to get another customer who pays you. Okay. Okay. See, if you keep once in a while, keep looking at your revenue, how it comes in. Or if it is not revenue, if it is number of customers, it is number of customers. சில பேர்ல users அப்படின்னா look at users. This is what you are supposed to look at, not your post likes, comments. Not following, not shares, அதெல்லாம் கிடையாது. ஓகே. there are certain post இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தாட்ஃபுல்லாக நல்ல வேல்யூபிள் கண்டென்ட் எழுதினீங்கன்னா லைக் வராது. ஏன்னா படிக்கிறவங்களுக்கு புரியாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் அதை எழுதலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்க, இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எழுதாதீங்க, லிங்கில் ஷார்ட்டாக எழுதுங்க, கிறிஸ்பாக எழுதுங்க, புக்கோட எழுதுங்க. ஓகே, இப்படி எழுதினோடனே லைக்ஸ் வந்துடும். ஓகே, இது நடக்கும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு நிறைய லைக்ஸ் வரும். அந்த லைக் போட்ட யாருமே உங்களை எதுவுமே வாங்க மாட்டான். இந்த லென்த்தி போஸ்ட் போட்டிருப்பீங்க, ஓகேவா, ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஒரு 7 லைக் தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து ஒருத்தர் உங்களுக்கு டிஎம்மில் வருவார். ஓகே, 1% உங்களை அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு காசு கொடுக்குற அந்த பர்சன் வேணுமா, இல்லை உங்களுக்கு 100 ஃபயர்னு போடுற கமெண்ட்ஸ் வேணுமா? தட் யூ ஹாவ் டு டிசைட். இஃப் யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மனி அண்ட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஃபேம் இன் லைஃப், ஓகே ஓகே, இந்த ஒரு பிசினஸ் ஃபோக்கஸ்டோட பண்றப்போ இட் இஸ் லைக் கோயிங் ஃபார் த ரிலவெண்ட் கரெக்ட் கான்டென்ட். ஓகே, when you Microsaas you look at others, அவங்களுக்கு இவ்வளோ வைரலாக போயிடுச்சு, இங்கே வைரலாக போயிடுச்சு, நம்மளது அப்படி போலேன்ட்டு பதறாதீங்க. ஈவன் இஃப் யூ ஆல்வேஸ் ஹாவ் ஒன் திஸ் கோல், எனக்கு யாராவது இதுலேருந்து ஒரு கான்டாக்ட் வந்தால் போதும். ஆமாம், ஒரு கான்டாக்ட் எனக்கு இங்கே சைன் அப் பண்ணாலோ. இதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா indiahackers.com தான். அவங்க ஃபாரம் வச்சுருப்பாங்க, இன்டர்னல் ஃபாரம். அங்கே வந்து வைரலாக போகிறதுனா என்ன அர்த்தம்னா 12 லைக் வர்றது. ஓகே, 12 லைக் வந்ததுன்னா நீங்கள் வைரலாக ட்ரெண்டிங் ஆகிட்டீங்க. அவங்க நியூஸ் லெட்டர்லாம் ஃபீச்சர் பண்ணிடுவாங்க. ஓகே 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 ஓகேவா. ஸோ அப்போது த கோல் வாஸ் ஜஸ்ட் டு கெட் 12 votes. ஓகே, அப்போ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இதை நான் பர்சனலாக ஒருத்தர் போய் பேசியே வாங்கிடலாமே. ஸோ வாட் ஐ ஸ்டார்டட் ஆக்சுவலி கரெக்ட். ஆமாம், இப்போ கம்யூனிட்டின்றது நமக்கு ரியல் லைஃப்பில் கூட வந்து நம்ம ஆன்லைன்லேயே யோசிக்க வேணாம். ரியல் லைஃப்பில் இருந்தாலும் அதுவும் ஒரு கம்யூனிட்டி தான். ஜஸ்ட் 12 பேர் தானே. சூப்பர், 12 ஓட்டு வாங்குறது எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? நான் 12 பேர் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறேன். ஓகே, 12 ஃப்ரெண்டை பிடிச்சிப்பேன். அவங்க நான் என்ன அந்த இந்தியா கரில் போட்டாலும் அவங்க லைக் போட்டுருவாங்க. நான் அவங்க நியூஸ் லெட்டரில் மாற்றி ஃபீச்சர் ஆகிட்டே இருப்பேன். அவங்க நியூஸ் லெட்டர் 35,000 பீப்புளுக்கு போகும். ஓகே, 35,000 நான் ஃபீச்சர் ஆகிட்டே இருப்பேன். ஓகே, ஓகேவா. ஸோ இது நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் குரூப் எடுத்துக்கோங்களேன். வாட்ஸ்அப் குரூப்லேயும் இப்போ இதே மாதிரி நீங்கள் 1-to-1 கான்வர்சேஷன்ஸ் வச்சு நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறீங்க, ஏதாவது டைப் பண்ணி ஒரு மெசேஜ் போடுறீங்கன்னா அதை டபுள் டேப் பண்ணி ஒரு 6 பேர் லைக் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போஸ்ட்டுக்கு இமீடியட்டாக அட்டென்ஷன் வரும். மீதி இருக்க 100 பேர் அதை படிப்பான். கரெக்ட், இதுக்கு இத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்களா, கமெண்ட் பண்ணி என்னது இது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நிறைய பேர் மெசேஜ் அவங்க போட்டிருப்பாங்க, அப்படியே அது யாருமே பார்க்க மாட்டாங்க. அது கீழே ஒருத்தர் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு அடுத்த ரிக்வெஸ்ட்டும் வைப்பார். ஓகே, மேலே ஒரு எனக்கு யூசர்ஸ் வேணும்னு வர அவங்க பிரச்சனையை வந்து புலம்பிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக மேலே யார் என்ன புலம்புனாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. ஓகே ஓகே ஓகே, யூ நோ வாட், இதுக்கு இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லைனா இதுக்கு நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லை அவங்களோடதுக்கெலாம் நீங்கள் லைக் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் 50% ஆஃப் வாட் யூ கிவ் வில் கம் பேக். கரெக்ட். Now your message is like kind of respected. Okay, people respect when they are being respected by other people. உங்களை யாராவது 2 பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துட்டேன்னா நானும் ஆட்டோமேட்டிக்காக சார் யாரோ போல இருக்கு அப்படின்ற ஒரு இதில் ஒரு ஃபீலிங் வந்துடும். கரெக்டாக. பட் அதை எப்படி வின் பண்ணோன்னா இந்த 1-to-1 கான்வர்சேஷன்ஸில் தான் வின் பண்ணணும். கரெக்ட். ஆக்சுவலி இப்போது அகைன் நம்ம நிறைய பேசணும், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாதிரி கவுண்டர் இன்ட்யூட்டிவாக இருக்குது. நம்ம நீங்கள் சொன்னது எல்லாமே இப்போ வந்து எதுவுமே ஸ்கேலபிள் கிடையாது, எதுவுமே டேரெக்டாக நம்ம செல் பண்ணல, நம்ம ப்ராடக்ட் பற்றி பேசல, நம்ம வேல்யூ சொல்ல, மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ணல. ஆனால் ஆல் ஆஃப் திஸ் லீட்ஸ் டு தட், ஆல் ஆஃப் திஸ் லீட்ஸ் டு ரெவென்யூ, லீட்ஸ் டு லீட்ஸ். ஸோ இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஹார்ட் ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்களுக்கு
எந்த டைமில் வந்து இது பிரேக் ஆச்சு? ஐம் ஷுர் தட் இப்போ வந்து ஏதோ ஒரு டைம் நீங்களும் இப்படி தான் இல்லை நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்ட்டு எந்த இடத்துல இது பிரேக் ஆச்சு? பிரேக் பண்ணாதீங்க, இது எல்லாத்தையுமே ஒரே டொமைன்குள்ளே கொண்டு வாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் திஸ் டொமைன் கால் thecommunityman.com. ஓகே. அது என்னோட பர்சனல் வெப்சைட்னு வச்சுக்கோங்க. என்னை பற்றின ரிவ்யூஸும் அங்கே தான் இருக்கும். ஓகே. ஓகேவா? C3 பற்றின ரிவ்யூஸும் அங்கே தான் இருக்கும். ஓகே. ஒரு ஜாப் போர்ட் ஃபார் கம்யூனிட்டி மேனேஜர்ஸும் அங்கே தான் இருக்கும். ஒரு கிவ் அண்ட் டேக்குன்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ண அதுவுமே அங்கே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே கன்சால்டேட் ஆகி ஒரே இடத்துல வரும். ஸோ நான் இது யாருக்கு ஒரு இடத்துக்கு பார்க்க வந்தாலும் தே வில் ஆல்சோ லுக் அட் அதர் திங்ஸ். இப்போ நான் அதை மைக்ரோசாஸ் ஆங்கிளில் சொல்கிறேன். உங்கள் ப்ராடக்ட்டில் சப்டொமைன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டே இருந்து நீங்கள் என்ன இனிஷியேட்டிவ் பண்ணுறீங்க இருந்தாலும் சப்டொமைனுக்கு போங்க. ஓகே. ஓகே. ஸ்பாட்லைட்டாக கஸ்டமர் ஆர் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஃபீச்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஃபீச்சர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அவங்க அங்கே வருவாங்க. நான் சப்டொமைனில் வந்தவங்கள நீங்கள் நேவ் பாரில் வந்து நீங்கள் வந்து மெயின் டொமைனுக்கு இழுத்துட்டு போயிடலாம். ஓகே. ஓகேவா? பட் யூ கேன் கிரியேட் சோ மெனி சப்டொமைன்ஸ் டு பிரிங் த ரைட் டிராஃபிக். இது எப்படின்னா நீங்கள் எல்லாரையுமே உங்கள் மெயின் டொமைனுக்கு டிராஃபிக் கொண்டு வரணும்னு எய்ம் பண்ணுறதுக்கு பதிலாக, ஓகே, இஃப் யுவர் சப்டொமைன் இஸ் ஏபிள் டு ஈச் சப்டொமைன் இஸ் ஏபிள் டு கெட் 100 people and if you have 100 subdomains that is 10,000 website traffic to your product. ஓகே. நீங்கள் எல்லா இடத்துலையும் போய்ட்டு www.supermeme.a supermeme.a போடாமல் ஜஸ்ட் ஐம் கிவிங் an example. நீங்கள் என்ன பண்ணலான்னா, let's say there is a comedian or a B2B humor guy somebody, அவரை பற்றி ஒரு ப்ரொஃபைல் john.supermeme.today. அங்கே போனால் ஜானோட பெஸ்ட் ஃபீச்சர் ஒர்க்ஸு, ஓகே, ஆர் பிரேக் டவுன் ஆஃப் ஜான். ஓகே. அவர் என்ன பண்ணுறாரு, வாட் இஸ் ஒர்க்கிங், I'll break down what is working for him, what is not working for him through the eyes of Sanjeev. Okay, now if John likes this, John will share to his followers. Correct. இப்போ இந்த மாதிரி ஜான் மாதிரி if you can find 100 people, each of them sharing with a lot of people, that brings traffic to your main website. சூப்பர். இப்போ வந்து அகைன் ஐம் ஷுர் தட் இந்த டாப்பிக்கில் டீப்பாக போயிட்டு இருக்கலாம், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் சம்மரைஸ் வாட் ஐ லேர்ன்ட். ரெண்டு விஷயம். ஐ திங்க் நான் இன்டென்ஷனலாக ஆரம்பிக்கும் போது கம்யூனிட்டி ஆடியன்ஸ் ஆரம்பித்தேன், பட் மை பிக்கஸ்ட் டேக் அவே ஃப்ரம் அவர் கான்வர்சேஷன் வாஸ் being a community member is the easiest start for anyone building Microsaas. நீங்கள் அண்ட் கம்யூனிட்டி மெம்பராக இருக்கிறது ஜஸ்ட் போயிட்டு போஸ்ட் பண்ணுறது இல்லை, அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதுக்கு ஒரு நுவான்ஸ் இருக்குது. நம்ம வந்து அதையும் கரெக்டாக பண்ணணும். அண்ட் அதுவுமே ஒரு ஜஸ்ட் ஓகே நீ நான் லான்ச் பண்ணுறேன் 10 ப்ராடக்ட் அண்ட் லிங்க் போட்டு வந்துடக்கூடாது. அங்கே வந்து ஒவ்வொரு டைம் நம்ம வந்து பில்ட் பண்ணணும். அண்ட் செகண்டு, உங்களுக்கு வந்து அந்த இனிஷியல் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் மோர் தேன் லைக் அன் ஆடியன்ஸ், அதாவது ப்ராட்காஸ்ட் பண்ணாமல் அந்த ஒரு 1-to-1 ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பில்ட் பண்ணால் at some point they will start giving back. Correct. இதுதான் எனக்கு வந்து ஒரு primary takeaway. Beyond this, as like imagine I am someone who has no idea about any of this, but I'm building software. What is like one or two things ஒரு அட்வைஸா, ஒரு குருவா என்ன சொல்லுவீங்க? In terms of community, in terms of building, like இப்போ building in public, building an audience, எனக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே தெரியல, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இன்னிபிஷனாக இருக்குது, எனக்கு வந்து இது போஸ்ட் பண்ண வரல, எனக்கு வந்து இது வரல அப்படின்னா, like what will you tell me? I think building anything is very simple journey. Okay, you got to build something and talk about it. There are only two pieces to it. Okay. Every day you have to build something. Every day you have to talk about it. Okay. Okay. You do this for n number of days. Eventually, success comes. Actually, summer simple முடிச்சிட்டீங்க. சூப்பர் தீபக். I know that you also wanted to ask me. Yes. அதுதான் நான் வந்துட்டு இருந்தேன். சரி, ஓகே. நான் வந்து நம்மளோட கம்யூனிட்டிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தேன், இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலான்னு. ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் எனக்கே ஞாபகம் இருக்குது. இந்த ஏஜ் ஆஃப் ஏஐலலாம் இஸ் இட் ஸ்டில் மேக்கிங் சென்ஸ் டு பில்ட் மைக்ரோசாஸ்லாம் இன்னும் இருக்கா? ஏன்னா என்ன வேணால் பில்ட் பண்ணுறாங்க. அதனால் இப்போ நம்ம ஒரு மைக்ரோசாஸ்ன்னு நான் ஒன்று பில்ட் பண்ணுறதுனால ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம அந்த பதில் நம்மளோட இதுலேயே இருக்குது. இப்போ பில்டிங் இஸ் சீப்பர், நம்ம வந்து ஈஸியாக பில்ட் பண்ணிடலாம். அது வந்து இன்ஃபேக்ட் அதுவுமே குடிச்சே நம்ம ஒரு பபுளில் இருக்கிறதுனால நமக்கு சீப்பாக தெரியுது. நீங்கள் பபுளோட வெளில போனீங்கன்னா இன்னும் கஷ்டம் தான், நிறைய பேரால் அது இன்னும் பண்ண முடியல. ஸோ பட் ஈவன் வித்தின் த பபுள் நீங்கள் பில்ட் பண்ணாலும் இட் இஸ் த ரிலேஷன்ஷிப்ஸ், இட் இஸ் த ஆடியன்ஸ், இட் இஸ் த வேல்யூ ஆர் ஆடிங் டு தட் கம்யூனிட்டி. தட் இஸ் வாட் வில் ஸ்டாண்ட் அவுட், தட் இஸ் வாட் வில் மேக் எ டிஃப்ரென்ஸ். இப்போ நானுமே ஐம் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் மைக்ரோசாஸ் பில்டர்ஸ் அஸ் அன் ஆடியன்ஸ், பிகாஸ் எனக்கு ஒரு செல்ஃபிஷான ஒரு நீட் என்னன்னா, ஐ வாண்ட் எனேபிள் அதர்ஸ் to have that life. இப்போ எனக்கு சூப்பர் மீமில் மந்த்லி ஒரு இன்கம் வருது. ஐ நோ தட் அட் சம் பாயிண்ட் ஐ கேன் லிவ் ஆஃப் தட். அப்படின்னா வாட் இட் அன்லாக்ஸ் ஃபார் மீஸ் ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் வரணும். ஏன்னா அப்படி வந்துச்சுன்னா they will go do amazing things that they wouldn't have otherwise been able to do because money is there. So அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நம்ம வந்து இதை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி தேர். பட் த திங் இஸ் யூ கான்ட் பில்ட் யுவர் வே. லைக் அந்த ஒரு டெக்னிக்கல் டிஃப்ரென்ஷியேட்ன்றது கம்மியாகிட்டே வருது. யூ நீட் டு பிக் த ரைட் ப்ராப்ளம், யூ நீட் டு கோ ஆஃப்டர் த ரைட் ஆடியன்ஸ், ஆட் வேல்யூ.
இது வந்து ஸ்டில் ஹார்ட் டு டூ. ஸோ அதனால் வந்து நம்பிக்கை இருக்குது, அது ஏஆல பண்ண முடியும், நம்ம தான் பண்ணி ஆகணும். ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, ஸோ ஹியூமர் கிங்னால நீங்கள் சேனலர் பிங் ஆஃப் சாஸ்னால இது எனக்கு இந்த ரவுண்டு பிடிச்சிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்துக்கு நான் தான் ஒன் டே சிஎம். வாட்ஸ் ஒன் திங் யூ டிட் டிஃபரெண்ட்லி தட் மேட் மார்க்கெட்டிங் ஃபீல் வெரி ஃபன்? ஏன்னா இட் இஸ் ஹியூமர் இன் மார்க்கெட்டிங் வந்து எல்லாரும் வந்து எஸ்பெஷலி B2B பண்ண மாட்டாங்க. ஸோ மோனிஷ் as a question. ஸோ தேங்க்ஸ் மோனிஷ் ஃபார் தட். ஐ டென்ட் திங்க் டூ மச். அதுதான் நான் பண்ணது டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது டிப்பிக்கலாக ஒரு B2B எஸ்பெஷலி லிங்க்டன், திஸ் ஐம் டாக்கிங் அபவுட் 2020 கோவிட் டைமில் லிங்க்டனில் போஸ்ட் பண்ணாலும் ஒரு சீரியஸ்னஸ் ஃபில்டர் நம்ம ஆட் பண்ணிப்போம். நம்ம வந்து இல்லை இந்த லிங்க்டன்னா, அதாவது இந்த பெரிய ஹோட்டல்லாம் போனால் வந்து ஆமாம் நம்ம டை கட்டு போனோம், ஷூ போட்டு போனோம் அப்படின்ற மாதிரி லிங்க்டனுக்குன்னு ஒரு அட்டையர் வச்சிருப்போம். நம்ம அந்த டோனில் தான் பேசணும், அந்த இதில் தான் பேசணும்ட்டு. எனக்கு அது பெருசாக தெரியல. இங்கே இருக்கிற அதே மனுஷங்க தான் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க, அங்கே இருக்கவங்க தான் யூடியூப்ல இருக்காங்க. நமக்கு வந்து லிங்க்டனில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, த கான்டெக்ஸ்ட் இஸ் ப்ரொஃபஷனல், த கான்டெக்ஸ்ட் இஸ் நம்ம பண்ணுற வேலை. ஸோ நம்ம அதுக்கான ஹியூமர் அங்கே பண்ணலாம். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல எதை பற்றி வேணால் பண்ணலாம். பட் லிங்க்டனில் மட்டும்தான் அந்த ஒரு ஸ்கோப் கிளியராக டிஃபைன் ஆயிருக்கு. ரைட், நம்மளோட ப்ரொஃபஷனல் கான்டெக்ட்ல பண்ணலாம். ஸோ ஹியூமர்ன்றது கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சது தான். ஸோ ஐ டென்ட் திங்க் டூ மச், ஐ டென்ட் ப்ளே பை த ரூல்ஸ். ஐ திங்க் அது வந்து இவென்ச்சுவலி லெட் மீ டு தட். பட் இப்போ அது பிரேக் ஆயிருச்சு. அது வந்து எல்லாருமே அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பேக் தென் இட் வாஸ் நாட் வெரி காமன். யூ ஸ்டார்டட் இட், த ஓஜி ஆஃப் இட். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, பிஃபோர் யூ ஃபிகர்ட் இட் ஆல் அவுட், சூப்பர் மீம் இப்படி வந்துடும், இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. வாட் ஆர் த ஃபெயிலியர்ஸ் யூ ஃபேஸ்ட் அண்ட் அந்த டைமில் வந்து ஹவ் யூ ஓவர் கம் வித் இட்? எஸ்எஸ்ஆர். ஓகே கொஸ்டின். ஸோ எஸ்எஸ்ஆர் நம்ம ஃபெயிலியர் வந்து நான் ஆக்சுவலாக நானும் அவரும் கூட நோ கோட் பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம். எனக்கு எப்போவுமே பிக்கஸ்ட் ஃபெயிலியர் வாஸ் நாட் பீங் ஏபிள் டு கோட். நான் ஐடி ஸ்டூடெண்ட் தான், நான் ப்ரோக்ராமிங், எனக்கு ப்ரோக்ராமிங் பிடிக்கும், ஆஸ் அ கான்செப்ட் பிடிக்கும். பட் எண்ட் டு எண்டாக ஒரு ஆப் என்னால் பில்ட் பண்ணி லான்ச் பண்ணவே முடியல. அதுக்கு வந்து எனக்கு ஒரு டெக் டிபெண்டன்சி தேவைப்பட்டே இருந்துச்சு. அண்ட் ஒரு த சேலஞ்சஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் லெட்ஸ் சே சம்மன் ஹூஸ் லைக் சம்மன் இஸ் டெக்னிக்கல் அண்ட் லைக் அந்த ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறப்போ நம்ம மைண்டில் இருக்கிற விஷன் கம்யூனிகேட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி நமக்கு வந்து பில் பண்ணதுக்கப்புறம் வேற ஒன்று தோணும், இதை மாற்றலாம் அப்படின்னு தோணும். அதை அவங்ககிட்ட சொன்னால் காண்டாயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் இருந்துட்டு அதனால நிறைய ஐடியானால ஒர்க்கே பண்ண முடியாது. எனக்கு ஐடியா இருக்கும், இது யார்ட்டா சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஃபஸ்ட் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. ஸோ தட் வாஸ் மை பிகஸ்ட் சேலஞ்ச். அண்ட் ஐ ட்ரைட் மெனி டைம்ஸ், ஐ ட்ரைட் லேர்னிங் ஹவு டு கோட் அண்ட் ஃபெயில்ட் மிசரபிளி. நான் அந்த கோடிங் கோர்ஸ் மட்டுமே ஒரு 20,000 25,000 வாங்கியிருப்பேன். வாங்கி எல்லாம் யுடமியில் பார்க்குற கோர்ஸ் எல்லா கோர்ஸையும் வாங்கி எதையும் முடிக்க முடியாது. அந்த அட்ஸ் வெரி ஹார்ட். இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறமா தான் ஐ வாஸ் ஏபிள் டு ஆக்சுவலி பில்ட் அண்ட் ஷிப் சம்திங். ஸோ மை பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஈவன் டில் நவ் இஸ் லேர்னிங் ஹவு டு கோட். ஓகே, ஆனால் அது ஒரு தனி ஸ்டோரி தான்ல. நம்ம வந்து நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு இன்னிலேருந்து நீ இதை பில்ட் பண்ணுற, நீ சொல்லிட்டு போயிடுவேன். ஆக்சுவலி ஒரு நான் டெக்னிக்கல் கோஃபவுண்டருக்கு பெரிய சேலஞ்ச் வந்து இதை மேனேஜ் பண்ணுறது தான். நம்ம ஐடியா நான் டெக்னிக்கல் கோஃபவுண்டருக்கு சேலஞ்ச் இல்லை, அவருக்கு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது பெரிய சேலஞ்சு. அவங்களால வெளில திட்டவும் முடியாது, நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டிசைன் சுபாஷ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டு வேலிடேட் அ Microsaas solution? I mean, there are competitions which I consider to be a validation. Correct. Very good point. Okay, but even though there are so many practical guides, I want to know how Sanjeev validated his idea. Did he go to Reddit and ask the users? Did he navigate through user interviews லாம் பண்ணீங்களான்னு கேட்குறாரு. ஆக்சுவலி சூப்பர் மீம்க்கு we got lucky is what I would say. ஏன்னா ஓகே அங்கேயுமே என்ன ஹெல்ப் ஆச்சுன்னா, போத் மீ ராம்ஸ்ரீ, நீகோ 3 பேருமே had built previous projects. So Nico already had an audience, Ramshree already had an audience, எனக்கு ஹியூமர் மூலமாக already had an audience. I built a no code tool. இது இருந்ததுனால அந்த ஒரு ஆடியன்ஸ் லேயர் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நாங்கள் சோஷியல் மீடியாவில் போட்ட உடனே ஒரு 2-3 வீக்ஸில் we started getting our first customer. So that way we didn't the money validated it for us. ஐடியா வந்து is purely passionate. ராம்ஸ்ரீ had a hunch. இதெல்லாம் வந்து ப்ரீ சாட் ஜிபிடி. ஸோ இந்த ஏஐ எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ராம்ஸ்ரீ ஹேட் ஆன்ஸ் தான் இந்த மாதிரி ஏஐ மீம் ஜென்ரேட்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு, எனக்கு வந்து ஒரு மீம் சர்ச் இன்ஜின் பண்ணலான்ட்டு, இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் சூப்பர் மீம் வந்துச்சு. ஸோ the idea was meme search engine. ஆமா, அது நீங்க வந்து மீம் டெம்ப்ளேட் பேர் தேடாம எமோஷன் தேடினா அதுக்கான மீம்ஸ் வரும் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ஓகே ஏஐ மீம் ஜென்ரேட்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ தட் வாஸ் அ பியூர் பேஷன் ப்ராஜெக்ட். அந்த நீகோ வாஸ் ஆர் மியூச்சுவல் கான்டாக்ட். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரும்போது பண்ணுவோம், காசு வந்தால் வரட்டும், இல்லைனா ஓகே நம்ம ஐடியா அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தோம். ஸோ த இன்டென்ட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா 3 பேருக்குமே ஃபுல் டைம், இப்போயுமே 3 பேருக்கும் ஃபுல் டைம் ஜாப் இருக்குது. ஸோ இட் வாஸ் சைட் ப்ராஜெக்ட். ஸோ அதனால் அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை. ரெவன்யூ வந்ததுக்கு அப்புறமா த வேலிடேஷன் கேம் ஃப்ரம் த மணி. இப்போவுமே வேலிடேஷன் இஸ் கமிங் ஃப்ரம் த மணி தான் எனக்கு.
ஸோ இன்னைக்கு அதை பண்ணணும் அப்படின்னா ஐ ஸ்டில் வுட் ரெக்கமெண்ட் த ரியல் வேலிடேஷன் சம் ஒன் ஓப்பனிங் தர் வாலெட் அண்ட் பேயிங் யூ மணி எவ்ரி திங். லைக் யூசர் இன்டர்வியூ போயிட்டு செம்மையாக இருக்குனாலும் தெர் இஸ் நோ கேரண்டி தட் திருப்பி அவங்ககிட்ட போனால் வாங்குவாங்கன்ட்டு. சம் ஒன் ஹேஸ் டு பே. தட்ஸ் வை ஐ சே பெய்டு வெயிட் லிஸ்ட் இஸ் அ குட் வே. வெயிட் லிஸ்ட்டே வச்சுட்டு காசு கொடுத்தா யூ கோ பில்ட். அது ஆக்சுவலி இந்தியாவுக்கு அவ்வளோ கொஞ்சம் டிஃபிகல்ட் நினைக்கிறேன். நம்ம ஊரில் வந்து ப்ராடக்ட் ரெடியாக இருந்தாலே பே பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை ஆக்சுவலி அது வந்து ஐ வில் சேலஞ்ச் இட் ஸ்லைட்லி. உங்களுக்கு வால்யூம் வராது, ஆனால் வரவங்கள ஒரு குவாலிட்டி ஆடியன்ஸாக வரும். பட் யா தட் இஸ் அ சேலஞ்ச். செல்லிங் சாஃப்ட்வேர் இன் இந்தியா சேலஞ்ச். பட் அகேன் தட்ஸ் ஒன் மோர் திங் ஐ எம் டேம் ஷுர் தட் வில் சேஞ்ச் இன் த நெக்ஸ்ட் 5-10 years. அண்ட் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் பில் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து ஐ வாண்ட் மேக் இட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்தியா. நம்ம ஏன் இங்கேருந்து எப்போவுமே வந்து வெளிநாட்டுக்கு ப்ராடக்ட் பில் பண்ணலாம், இங்கேயே பில் பண்ணிக்கலாம். லைக் நம்ம ஆடியன்ஸ்க்கே நம்ம சர்வ் பண்ணலாம். பட் ஐ திங்க் அந்த ஃப்ரிக்ஷன் இஸ் நெசரி. இப்போது நாங்களுமே வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் இப்போ இந்த பான்ஃபயர் பண்ணோம்ல, பான்ஃபயரில் என்ன நடந்ததுன்னா நாங்கள் பேமெண்ட் கேட்வே எதுவுமே பண்ணவே இல்லை, அந்த ஃப்ளோவே இல்லை. ஓகே. ஒரு பெய்டு ஃபீச்சர் வாங்கணுன்னா கூட எங்கள் ப்ராடக்ட்டில் இப்போ வாங்க முடியாது. ஓகே. ஸோ நான் இந்த டெமோ காலில் எப்பவுமே என்ன சொல்லிடுவேன்னா, இதெல்லாம் இது பெய்டு ஃபீச்சர் அதெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னாலே அவங்க வந்து ஓகே நாங்கள் இப்போ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நானும் இது கம்ஃபர்டபுளாக இருந்தேன் நான், ஏன்னா என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் அப்படி போட்டுக்கிட்டு இருந்தேன். சடனாக அப்படி ஒரு நாள் டெமோ கொடுக்கும்போது ஓகே நான் இப்போ பே பண்ணுறேன், எனக்கு அது வேணும் அப்படின்ட்டாங்க. ஓகேவா, இல்லைங்க நான் இன்னும் பேமெண்ட் ஃப்ளோ இல்லை, நான் ஐ கேன் வயர் த ஃபண்ட் அப்படின்னாங்க. ஓகே, ஐ திங்க் இதுலேருந்து என்ன இந்த மாதிரி நடந்ததுன்னா ஐ திங்க் இட்ஸ் மோர் வேலிடேஷன். எப்படியாச்சும் அவங்க காசை வாங்கிடணுன்றதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி பண்ணாலுமே அவங்க காசு கொடுக்க தயாராக இருக்காங்க. ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் காசு கொடுப்பாங்க. அதனால தான் என்னோட அந்த ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராடக்ட்டில் ஒரு பேமெண்ட் லிங்க் இருக்கும், யூபிஐ ஐடி இருக்கும். நான் சொல்லுவேன் யூபிஐ ஐடியில் நீங்கள் அனுப்பிச்சிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஆக்சஸ் தரேன். யாரும் பண்ணல, பட் ஸ்டில் உண்மையிலேயே அந்த ப்ராடக்ட் வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா அதை பண்ணுவாங்க. கரெக்ட். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். அதை வாங்கிட்டு அவங்ககிட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ணோம். சரி, பேசிக்கலேருந்து இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மார்க்கெட் டிரைவ்ஸ் எவ்ரி திங். கரெக்ட். த மார்க்கெட் இஸ் வெரி வெரி புவர். நீங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனாலுமே இதை லாஸ்ட் ஃபார் ஒன் மோர் ஃபீச்சர் பில். நம்மளும் நம்பி போய் பில் பண்ணுவோம், வாங்க மாட்டாங்க. ஆமாம், இந்த மார்க்கெட் இஸ் ரியலி குட். நீங்களே அதை நம்ப முடியாத அளவுக்கு அந்த ப்ராடக்ட் மோசமாக இருந்தால் கூட அதையுமே அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் தி அல்டிமேட் டிரைவர். சூப்பர். யா, தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். சூப்பர். என்னையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன ஒரு பாட்காஸ்டராக மாற்றி. இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஐ வுட் ரெக்கமெண்ட் தட் யூ ட்ரை ஹோஸ்டிங் அ பாட்காஸ்ட். பிகாஸ் உங்களோட டெப்த் இஸ் நாட் சம்திங் தட்ஸ் வெரி காமன். ஸோ நீங்கள் வந்து நிறைய இன்சைட்ஃபுல் அண்ட் டீப் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க அப்படின்றதானது. ஸோ லைக் இந்த ஆடியன்ஸ் ஆட்சியோட உங்களோட ஒரு பாட்காஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். சொல்லுங்கள், ஆரம்பிக்கிறீங்களா? என்ன தண்ணி முதல்ல ஒன்று அர்ஜுன் இன்டர்வியூ மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்வியூ பண்ணி ஆக்சுவலி எனக்கு அதெல்லாம் பண்ணோம். நம்ம நிறைய ஐடியா பிளான் பண்ணோம். நம்ம வந்து ஒரு சட்டாரிக்கல் கான்ஃபரன்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். நம்ம ஒரு ஸ்டாண்டப் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். டெஃபினட்டாக அந்த ஸ்டாண்டப் நான் உங்களை வச்சு பண்ணியே தீருவேன். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு ஐடியா. ஒரு எல்லா பாட்காஸ்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நான் ஓகே சொல்கிறேன், நான் கேட்குற எல்லாத்தையும் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும். சண்டை போட்டு வந்து முதல்ல அர்ஜுன் மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஐ திங்க் யூ கேன் டூ தட். ஐ திங்க் யூ கேன் ஆஸ்க் ரியலி ஹார்ட் கொஸ்டின்ஸ் தட் இஸ் மேக்கிங் பீப்புள் திங்க். சூப்பர். ஆன் தட் நோட் வி வில் எண்ட் த பாட்காஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ மீன் இவ்வளோ நீங்கள் பார்த்துட்டு கடைசியில் ஸ்கிப் பண்ணவங்களுக்குலாம் வந்து திருப்பி ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. அண்ட் இது வந்து இது உங்களுக்கு டேரெக்டாக மைக்ரோசாஸ்க்கு எப்படி ரிலேட்டடாக இருக்கும். நம்ம வந்து டெக்னிக்கலாக பேசல, நம்ம மார்க்கெட்டிங் பேசல, நம்ம வந்து பெய்டு லீட்ஸ் அதெல்லாம் பேசல. பட் திஸ் ஐ திங்க் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அண்டர் ரேட்டட், எஸ்பெஷலி ஒரு மைக்ரோசாஸ் பில்டர். ஏன் சொல்கிறேன்னா, உங்ககிட்ட பட்ஜெட் கிடையாது, உங்ககிட்ட வந்து பெரிய நெட்வொர்க் ஆர் ஃபாலோயிங் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முதல் 5 customers, you don't even think about 50. First 5 customers will most likely come from a network that you built. Either உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற நெட்வொர்க், அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கப்புறம் பில்ட் பண்ண போகிற நெட்வொர்க். அண்ட் that will only happen through the one-on-one relationships and you adding value in any community. ஸோ நம்ம அதனால தான் வந்து I really want Deepak to be a part of this conversation. So hope உங்கள் எல்லாருக்குமே இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வில் மீட் அகேன் வித் another guest soon. நான் வந்து இந்த பாட்காஸ்ட் வச்சே சேனல் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போது நான் வந்து சொந்தமாக வீடியோ பண்ணல. ஹோப்ஃபுல்லி வில் ஸ்டார்ட் தட் அகேன் soon as well. தேங்க்யூ ஸோ மச். என்கிட்ட இப்போதைக்கு விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சரில் வந்து ஏதாவது இருக்கும். தேங்க்யூ சஞ்சீவ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தீபக்.